ஸோ வெரி குட் மார்னிங். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் கனெக்ஷன் பத்தி பார்த்தோம். நம்மளுக்குன்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். என்ன டார்கெட் அப்படின்னா, ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 2 கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண தெரியணும். அது ஃபார்ம் பண்ண தெரியும்னு அப்புறமா தான் வில் புட் யர் ரவுட்டர் ஸ்விட்சஸ் ஃபயர் லைக் தட். அதுவே தெரியலனா அந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலும் புரியாது. அப்ப டார்கெட் 2 கம்ப்யூட்டர் கையில கொடுத்தா இந்த நோட்லாம் பார்க்காம நீங்க நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். அப்போ நேத்து என்ன படிச்சோம் அப்படின்னா, we want to buy a UTP cable plus 2 RJ45 jack. Then we want to do a crimping. While doing your crimping, we have two types. One is cross cable crimping, another one is straight cable crimping. For PC to PC, we want to crimp like as a cross cable. Then we want to connect that cross cable from your first PC NIC card to second PC NIC card. இவ்வளவு படிச்சோம். Then we have something called as auto MDX. If we have a auto MDX function in the both NIC card, we can use either state as well as cross. அதுக்கப்புறமா முக்கியமான ஒன்று படிச்சோம், PoE. PoE stands for Power over Ethernet. For example, in my company, I want to put a CCTV camera. For the CCTV camera, definitely I want to put two cable. One is power cable, another one is UTP cable. Power cable is used to give you power for that CCTV camera. இன்னொரு கேபிள் எதுக்காக இருக்குன்னா, is used to record. அங்க CCTV கேமரால வருதுலாம் ரெக்கார்ட் ஆகுது. அப்போ கண்டிப்பா 2 கேபிள் போடணும். அப்போ 2 கேபிள் போடணும் அப்படின்னா, நான் நிறைய கேமரா வச்சேன்னா பவர் கேபிள் போடணும். அங்க பவர் சாக்கெட் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் அப்படி இருக்காது. பவர் சாக்கெட் நம்ம நினைச்ச இடத்துல இருக்காது நம்ம கம்பெனில. அப்போ அந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ண வந்ததுதான் PoE, பவர் ஓவர் ஈத்தர்நெட் டெக்னாலஜி. So what we want to do means just buy a switch with PoE function. Buy a switch with PoE function, then connect one UTP cable directly to your camera. Hereafter, no need to put a separate power cable for your CCTV camera, because what the switch will do means, what the PoE switch will do means, PoE switch will send a power signal using which port, which pin number, plus B minus B. அப்போ இந்த பிளஸ் பி மைனஸ் பி வச்சு இந்த கேமராக்கு பவர் சப்ளை கொடுத்துரும். அப்போ கேமரா ஆன் ஆயிரும். நீங்க தனியா போயிட்டு பவர் கேபிள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. Then after that, we have something called as PoE injector. எப்போ PoE injector வாங்கணும்? இன்கேஸ் கேமரா PoE கேமரா நம்ம கிட்ட PoE switch இல்ல, கொஞ்சம் காஸ்ட்லின்றாங்க. நான் வீட்டுல வைக்க போறது 2 கேமரா தான், இல்ல வீட்டுல வைக்க போறது ஒரே கேமரா. அப்ப வீட்டுல வைக்க போற ஒரே ஒரு கேமராக்கு PoE switch வேணுமானா வேணா, PoE injector வாங்கிக்கலாம். அது ஆல்மோஸ்ட் ஒரு 800 இருந்து 1000 rupees. ஓகே, இருக்கீங்க காமிக்க. அப்போ PoE இன்ஜெக்டர் வாங்கி, அதுக்காக 10 கேமரா இருக்கு, 10 PoE இன்ஜெக்டர் வாங்கினா அதுக்கு நீங்க PoE switch வாங்கி. இதெல்லாம் வந்து மினிமம் ரெக்யர்மெண்ட். 11 கேமரா வைக்க போறீங்க, திடீர்னு PoE switchல போர்ட் பத்தல, ஒரு கேமராக்கு மட்டும் போர்ட் பத்தல, அப்போ இன்னொரு PoE switch வாங்குறதுக்கு பதிலா PoE இன்ஜெக்டர் ஒண்ணு மட்டும் வாங்கி. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு இன்ஜெக்டர் யூஸ். சரி, இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு டே 3 போர்ஷன், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் IP then MAC. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல தான் என்ன இன்ட்ரோடக்ஷன்னா, ஐபினா என்ன, மேக்னா என்னன்னு இன்னைக்கு தான் பார்க்க. ஸோ ஆல்ரெடி we know IP stands for Internet Protocol. MAC stands for Media Access. IP stands for Internet Protocol, MAC stands for Media Access Control. அது ஃபுல் ஃபார்ம்லாம் வந்து கூகுள்ல போட்டா வந்துடும். பட் as a network engineers, you want to know what is the working principle of IP then MAC. ஒரு நெட்வொர்க் இன்ஜினியருக்கு ஐபினா என்ன, மேக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கவே தவிர ஐபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நெட் புரோட்டோகால் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு வரல. அப்போ ஐபி அப்படின்றது ஒரு அட்ரஸ், மேக்ன்றது ஒரு அட்ரஸ். இந்த 2 அட்ரஸுமே எதுல இருக்கும்? உங்களோட நிக் கார்ட்ல தான் இருக்கும். உங்க ஹார்ட் டிஸ்க்லயோ ரேம்லயோ ப்ராசஸர்லயோ இருக்க போறது கிடையாது. இது ரெண்டுமே உங்க நிக் கார்ட்ல இருக்கும். அப்ப ஐபி இஸ் அட்ரஸ்
is used to find the location of a computer. ஐபி வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா நீங்க யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஐபி வச்சு உங்களோட லொகேஷனை மட்டும் தான் ஃபைண்ட் பண்ண முடியும். பாதி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐபி வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த பர்சனல். கிடைச்சா வாய்ப்பே கிடையாது. ஐபி வச்சு அந்த லொகேஷன் தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் இந்த 10 கம்ப்யூட்டரும் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். நான் இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு பேங்க் சர்வரை டவுன் பண்ணிடுறேன். அப்போ ஒரு பேங்க் சர்வர் டவுன் பண்றோம் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி அப்படின்னா ஆஸ் அ சைபர் கிரைம் டீம்ல கம்ப்யூட்டர் ரெஜிஸ்டர் ஆகும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ஐபி யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஐபி யூஸ் பண்ணி நம்மளோட லொகேஷன்னா இந்த கோடம்பாக்கம் பில்டிங்ல செகண்ட் ஃப்ளோர்ல தான் அட்டாக் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். லொகேஷன் எல்லாமே லொகேஷனுக்குள்ள தான் வரும். ஓகே, அப்போ ஐபி யூஸ் பண்ணி லொகேஷன் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அட்டாக் பண்ணுது நான் தான்றது எப்படி கண்டுபிடிப்பாங்க. சொல்றது புரியுது. ஐபி யூஸ் பண்ணி நீங்க இது வரையும் வந்துருவாங்க, கேட்டை தட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள 10-15 பேர் உட்காந்து இருக்கும். இந்த 15 பேர்ல சுரேன் தான் அட்டாக் பண்ணாருன்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க. மேக்கா இண்டிவிஜுவல் ஐபியா அப்படி கிடையாது. 10 பேர் 15 பேர் இருக்கீங்களா, 15 பேருக்கு சரியான அடி. ஓகே, இதுதான் உண்மை சொல்ல போனா. ஓகே, 15 பேருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். 15ல 1 நீங்க சிசிடிவி கேமரா இருந்தா அதை வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சிசிடிவி கேமரா ஒன்னும் வைக்கல. அப்போ எல்லாம் ஐடி பர்சன் தான். இப்போ வாட்ச்மேன் இருக்காருன்னா வாட்ச்மேன் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா வாட்ச்மேனுக்கு இது தெரியாது. இங்க இருக்கவங்க எல்லாருமே ஐடி பர்சன், எல்லாரும் கோர்ஸ் படிக்கிறீங்க, நெட்வொர்க்கிங் படிக்கிறீங்கன்னு தெரியும். அப்ப அட்டாக் இங்க இருக்க 10 பேர்ல யாரோ ஒரு ஆள் பண்ணிருக்காங்கன்னு ஃபைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா பேசிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. பேசிக் வெரிஃபிகேஷனா கேட்பாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு. அந்த பேசிக் வெரிஃபிகேஷன்ல மாட்டல அப்படின்னா அதுக்கப்புறமா அடிச்சீங்கன்னா அடிச்சாங்கன்னா சொல்லுவீங்களே இவர் தான் எங்களோட குரு, இவர் தான் எதுக்கு லாக்கிங் கிளாஸ் எடுத்துன்னு இருக்காரு, இவர் இன்னொரு அடி அடிங்க சொல்லிடுவாருன்னு. அப்புறமா தான் மாட்டோம். லாஜிக் என்ன சொல்றாருன்னா ஐபி பத்தி புரிஞ்சுக்கோங்க. ஐபி யூஸ் பண்ணி நீங்க யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. உங்க மொபைல யூஸ் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மொபைல் உங்களுக்கு புரியுதா. இப்போ நான் என்ன சொன்னேன், என் ஆபீஸ்ல 10 பீஸ் யூஸ் பண்ணாதான் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, உங்க மொபைல் இந்த அட்டாக் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப்போ உங்க மொபைல் ட்ரேஸ் பண்ணிடுவாங்க. அப்போ மொபைல் யாருன்னா உங்களுக்கு தான். அப்போ மெயினா டைரக்டா அட்டாக் உங்க தான். லாஜிக் ஐபி இஸ் யூஸ் டு ஃபைண்ட் ஒன்லி வாட் ஒன்லி லொகேஷன். ஐபி யூஸ் பண்ணி ஷெரீப் தான் பண்ணாரு, சுரேன் தான் பண்ணாருன்னா டைரக்டா பண்ண முடியாது, கிட்ட வந்துருவாங்க. அப்ப மேக் எதுக்காக இருக்குன்னா மேக்கை வச்சுக்கணும் நம்ம தான் பண்ண முடியாது. மேக் இஸ் ஐடென்டிஃபிகேஷன். எந்த டிவைஸும் வேணா கண்டுபிடிக்கும். அப்போ 10 கம்ப்யூட்டர்ல எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து அட்டாக் ஜெனரேட் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். தவிர அந்த கம்ப்யூட்டர் யார் யூஸ் பண்ணாங்கன்றது நான் சொன்ன மாதிரி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம. ஓகே, ஸோ ஐபி இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி லொகேஷன் ஆஃப் அ டிவைசஸ். ஓகே, அந்த டிவைஸோட லொகேஷன் எங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த டிவைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. அப்ப லாஜிக் என்னன்னா ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியமான அட்ரஸ். ஜஸ்ட் மினிட். ஓகே, அப்போ உங்களோட நெட்வொர்க்ல 2 இம்பார்ட்டன்டான அட்ரஸ் இருக்கு. ஒன்னு ஐபி, இன்னொன்னு மேக். இந்த 2 அட்ரஸ்ல எந்த அட்ரஸ் ரொம்ப முக்கியம்னா 2 அட்ரஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாராமீட்டர். ஐபி வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா லொகேஷன் கண்டுபிடிக்கலாம். மேக்கை வச்சு உங்க டிவைஸோட ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு டிவைஸுக்கும் யூனிக்கா என்ன இருக்கும்னா மேக் இருக்கும். மேக் எல்லாருக்கும் சேமா இருக்கு. ஐபி சேமாவும் இருக்கலாம், டிஃப்ரெண்டாவும் இருக்கலாம். அது போக படிக்கும். இப்போ புரியாது, குழப்பி விட்டுரும். அப்போ திருப்பி சொல்றேன், ஃபர்ஸ்ட் மனசுல ஏத்திக்கோங்க. நெட்வொர்க்ல 2 அட்ரஸ், ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்கு, மேக் அட்ரஸ் ஒன்று இருக்கு.
ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி சாம்சங் உங்களுக்காக தான். நெட்வொர்க்ல 2 அட்ரஸ் இருக்கு, ஐபி மேக். ஐபி யூஸ் பண்ணி லொகேஷன் கண்டுபிடிக்கலாம், மேக் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த 2 அட்ரஸுமே உங்க கம்ப்யூட்டருக்குள்ள இருக்க நிக் கார்டுல தான் இருக்கும். சரி, இப்போ மேக் மேக் கொஞ்சம் இன்னும் இன்டெப்தா படிக்கும். மேக் மேக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மீடியா ஆக்சஸ். Media access control, then it's a physical address. Media access control, it's a physical address. It's in hexadecimal format. நமக்கு ஏற்கனவே தெரியும். It's in hexadecimal format. அதுக்கு அடுத்தது it contains 12 hexa. இந்த MAC addressல டோட்டலா எத்தனை hexa இருக்கும்னா 12 hexa இருக்கும். 1 hexa equal to how many bits? இது நம்ம டே 1 கிளாஸ்ல படிச்சிருக்கோம். படிக்காதவங்க சீக்கிரமா படிங்க. 1 hexa equal to 4 bit. அப்போ 12 into 4, it contains super, it contains 48 bit. இல்ல அப்போ மேக் அட்ரஸ் என்ன பிட் லென்த்னு இன்டர்வியூல கேட்க மாட்டான். ஆனா இது தெரிஞ்சுக்கலன்னா நம்ம நெட்வொர்க் இன்ஜினியர் கிடையாது. வித்தியாசம். இதெல்லாம் குழந்தைத்தனமான கொஸ்டின். அந்த இன்டர்வியூ இதெல்லாம் கேட்க மாட்டான். மேக் அட்ரஸ் லென்த் என்ன அப்படின்னு. ஒரு சில டைம் வந்து ரைட்டிங் டெஸ்ட் வச்சிருவாங்க. இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா ரைட்டிங் டெஸ்ட், அந்த ரைட்டிங் டெஸ்ட்ல வேணா இதை கேட்பானே தவிர ஒரு இன்டர்வியூல போயிட்டு ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் வராருன்னா மேக் அட்ரஸ் என்ன பிட்டுப்பான்னு கேட்க மாட்டான். எத்தனை பிட்டு கேட்டா அது ரொம்ப குழந்தைத்தனமான கொஸ்டின். அதுக்கே நீங்க ஆன்சர் போனா நீங்க நெட்வொர்க் இன்ஜினியர் வர வாய்ப்பே கிடையாது. ஒரு சில கொஸ்டின்ஸ்ல கேட்க மாட்டாங்க. அதுக்காக கேட்க மாட்டாங்கன்னா படிக்காம இருக்க கூடாது. அதான் பேஸ். சரி, தென் மேக் அட்ரஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிசிக்கல் அட்ரஸ்னு வாங்க. இது என்னது பிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னா, இப்போ ஒரு நிக்கு வாங்குறீங்கன்னா நிக்கு வாங்க சொல்லவே இன்பில்டாவே நிக்ல என்ன இருக்கும்னா மேக். ஒரு நிக்கார்டு வாங்குறீங்கன்னா இன்பில்டா மேக் வச்சிருவாங்க. அப்போ மேக்க நம்ம அசைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். ஓகே, மேக்க நம்மளால கொடுக்கவே முடியாது. அந்த நிக்கோட கம்பெனி, இப்ப நிக்கார்ட் கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க. டீலிங்ல நிக்கார்ட் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய நிக்கார்ட் வெண்டார்ஸ் இருக்காங்க. அப்ப அவங்க நிக்கார்டை கண்டுபிடிக்க சொல்லவே நிக்கார்ட்ல என்ன வச்சிருவாங்க அப்படின்னா மேக் அட்ரஸ் வந்து வச்சிருவாங்க. அப்ப ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப இன்பில்டாவே நிக்கார்ட்ல மேக் இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேர் என்ன, சும்மா பிசிக்கல் அட்ரஸ் பிசிக்கல் இதை மக்க பிடிக்க கூடாது. ஒன்னொன்னுக்கும் ஒரு அர்த்தம் ஒண்ணு கொடுத்துருக்கான். அந்த அர்த்தத்தை நம்ம படிச்சுக்கணும். அப்ப பிசிக்கல் அட்ரஸ்னா சுரேன் இன்பில்டா இருக்கிறது சுரேன், அதனாலதான் பிசிக்கல் அட்ரஸ் பேரை வச்சான் அதுக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இந்த சரி, மேக் எதுக்காக இருக்குன்னா என் கம்ப்யூட்டரோட பேர் மாதிரி. ஓகே, என் கம்ப்யூட்டரோட பேரு மேக். என் கம்ப்யூட்டரோட ஐபி வந்து என் கம்ப்யூட்டரோட லொகேஷன் கண்டுபிடிக்காது. அப்போ ஒரு கம்ப்யூட்டரோட மேக் பார்க்கணும். அதுவும் மெயினா விண்டோஸ் பார்க்கணும்னா சிஎம்டில போயிட்டு கெட் மேக் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா பார்க்கலாம். நான் காமிக்க போறேன். சிஎம்டி போறேன். போயிட்டு கமாண்ட் என்னன்னா கெட் எம்ஏசி. ஓகே, ஸோ இதுதான் என்னோட மேக்கு. நிறைய மேக் இருக்கு. ஏன்னா என்கிட்ட வயர்லெஸ் நிக்கார்டும் இருக்கு, வயர்டு நிக்கார்டும் இருக்கு. அதுக்கப்புறமா ப்ளூடூத் கூட மேக் இருக்கு. ஆனா ஏன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ப்ளூடூத்துக்கும் தனியா மேக் இருக்கு. சரி, அப்போ என் சிஸ்டமோட மேக் அட்ரஸ் தான். ஓகே, 089798DC0247. இந்த மேக் அட்ரஸ் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ல இருக்கு. டோட்டலா இதுல 12 எக்ஸா இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. 1 2 3
4 5 6 7 8 9 10 11 12 ஒரு எக்ஸால எத்தனை பிட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸால 4 பிட் இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா எனக்கு இந்த எக்ஸாவை பைனரிக்கு கன்வெர்ட் பண்ண ஸ்டார்ட். தெரியலண்ணா, வீட்டுல படிக்கவே இல்லைண்ணா, நோ ப்ராப்ளம். புதுசா வந்தவங்களும் நோ ப்ராப்ளம். இன்னைக்கு தான் ஜாயின் ஆயிருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம், வெயிட் பண்ணு, நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு பண்ண தெரியலன்னா வீட்டுல ஜாலியா போயிட்டு விளையாடிட்டு கிளாஸ் வரீங்கன்னு அர்த்தம். ஆன்லைன் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சாட்ல ஆன்சர் கொடுங்க. மொத்தமா கன்வெர்ட் பண்ணுங்க, நோட்ல மொத்தமா கன்வெர்ட் பண்ணிட்டு எல்லா நம்பரும் டைப் பண்ணி சாட்ல பண்ணுங்க. ஆன்லைன் எல்லாருமே இருக்கிறதே 10 பேர் தானே, ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் கோல்டு பேட்ச் சாட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு இது மொத்தத்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டு சாட்ல ஆன்சர் வரும். சாம்சங் இப்பதான் பாஸ்ட் அவுட்டா, இப்ப என்ன பண்றீங்க? இப்போ 2 கிளாஸ் பேக்கப் அட்டன் பண்ணணும். டே 1 அது பார்த்தோம். அது பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை இல்லை, செகண்ட் கிளாஸ் தெரியலனா நாளைக்கு வந்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் படிக்க மாட்டீங்கன்னா புரியும். இன்னைக்கு இது புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்களா? அப்ப கன்வர்ஷன் பண்ணலாமே. பண்ணிட்டீங்களா? அதுக்குள்ளேவா? ஆமாங்க, ஒரு போட்டோ பிடிச்சி அனுப்புங்க வாட்ஸ்அப்ல. ஓ, அந்த வீடியோஸ்ல இருந்ததா? ஓகே ஓகே ஓகே, சரி சரி, நோ ப்ராப்ளம். சரி, எஸ். ஆன்லைன் மெம்பர்ஸ் யாரா இருக்கீங்களா? இன்னும் ஒரு சேட் கூட வரல. ஆஃப்லைன் முடிச்சுட்டாங்க. விஷ்ணு முடிச்சாச்சா? விஷ்ணுவா விஸ்வாவா? விஷ்ணு. ஆன்லைன் மெம்பர்ஸ் கன்வர்ஷன் பண்ணிட்டு சாட்ல ஆன்சர் பண்ணணும். அஜித், ஆண்டோ, பாலாஜி, திவாகர், கிரண், ஷஹீல், பழனி, சபரி, குரு, வெங்கடேஷ், விக்னேஷ். முச்சச்சா?
Then what about remaining members? ஓகே, பழைய பாஸ்வேர்டு நோ ப்ராப்ளம். பட் புது பேட்ச் என்னாச்சு? பழனி கிளாஸ்ல இருக்கீங்களா? பழனி, சபரி, ஷஹீல், பாலாஜி, சார் அஜித். டைப் பண்ணிட்டு இருக்கேன் சார். முடிச்சாச்சு, டைப் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே, சரி. அஜித் என்னாச்சு? சார் இது பண்ணிட்டேன் சார். சீக்கிரம். இதை அனுப்புறேன் சார். ஆண்டோ பழைய பேட்சா புது பேட்சா? ஆண்டோ, தென் பாலாஜி, ஷஹீல், சபரி, குரு, வெங்கடேஷ்லாம் புது பேட்ச் நினைக்கிறேன். ஏன் இன்னும் சாட்ல ஆன்சரே வரல? முக்கியமான பேராமீட்டர் இதெல்லாம். ஐ திங்க் ஆன்லைன் லைட்டா வீக்கா இருக்கீங்களோ டே 2லயே அப்படின்னு தான் படுது. ஐ திங்க் டே 3 தானே, இது டே 3 தான் ஆரம்பிச்சிருக்கோம். இது டே 1 சிலபஸ் இது. ஓகே, இப்போ ஒரு சில பேர் சாட்லாம் போட்டிருக்கீங்க. ஹாப்பி ஃபார் தட். சரி, ஓகே, மேபி டைப் பண்ண லேட் ஆயிருக்கா. சரி சரி, ஓகே. ஓகே, யாரெல்லாம் சொன்னது? பழனி, கிரண், அஜித், விக்னேஷ், தென் திவாகர் சொல்லியாச்சு. வெங்கடேஷ்லாம் சொன்னா நல்லா இருக்கும். வெங்கடேஷ், குரு, சபரி, ஆண்டோ. கிரண்ல ஆன்சர் செக் பண்ணும். ஏதோ தப்பு மாதிரி இருக்கு இது. ஏன் ஃபர்ஸ்ட் 8 zeros? கிரண்ல ஆன்சர் செக் பண்ணுங்க. சரி, நல்ல சார். தி திங் இஸ், அப்போ பழைய கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சிருக்கணும். எஸ், ஆஃப்லைன் லாஸ்ட்ல பேசாதீங்க. ஓகே, பழைய கான்செப்ட் ஸ்ட்ராங்கா படிச்சிருக்கணும். இன்கேஸ் நான் டெய்லி சொல்லுவேன் இதை, வீட்டுல போய் நீங்க படிக்கல அப்படின்னா இப்ப ஆன்லைன்ல ஒரு 5 பேருக்கு ஆன்சர் தெரியாது. அந்த மாதிரி ஆயிடும். அதே தான் ஆஃப்லைன். வீட்டுல நோட் ஓபன் பண்ணீங்கன்னா, ஏன்னா திடீர்னு நம்ம அன்னைக்கு என்ன பண்ணிருப்போம்னா ஏக்கு சீக்கிரம் கன்வெர்ட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு என்னன்னா தொடர்ந்து ஒரு கட்டுக்கட்டா இருக்கு. அப்ப ஏ கூட தான் கன்வெர்ட் பண்ண தெரியும் பசங்களுக்கு, சி கூட தான் கன்வெர்ட் பண்ண தெரியும். ஆனா இந்த மாதிரி கொடுத்தா என்னங்க சார் கொடுத்துருக்கீங்க யோசிப்பாங்க. அதே தான், என்ன தனித்தனியா நீங்க எடுத்து பண்ணணும். இப்போ லாஜிக், வீட்ல நீங்க நோட் ஓபன் பண்ணலனா போக போக என்னதான் 10,000 25,000 பே பண்ணாலும் போக போக கண்டிப்பா எந்த கொஸ்டினுக்கும் உங்களால ஆன்சர் பண்ண முடியவே முடியாது. நான் ஆன்லைன்லயும் செக் பண்ணுவேன், ஆஃப்லைன் ஈஸியா செக் பண்ணிப்பேன். எங்க ஆஃப்லைன்ல யாரு பேர்ல எனக்கு தெரியும்? ஷெரீப், அரவிந்த், சுதர்சன், விஷ்ணு, அவ்வளவுதான் இப்ப தெரியும். ஓகே, அதான் 4 பேருக்கு கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு. ஓகே, கொஸ்டின் டெய்லி இருக்கும். அப்ப ஆஃப்லைனோட ட்ரைனிங்கே வேற. ஆன்லைன் வந்து நான் எப்ப கேட்பேன் எனக்கு தெரியாது. பட் கேட்ட ஆன்சர் வரணும். சும்மா கிடையாது, ஃப்ரீ செஷன் கிடையாது. ஜாலியா வந்துட்டு ஜாலியா அட்டன் பண்ணிட்டு சும்மா கம்ப்ளீட் பண்ணிட்டு போறதுக்கு. வந்தா நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும், இல்லைன்னா இல்லைனாலும் நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும். வந்தாச்சுல. சரி, அப்ப லாஜிக் இந்த மேப்போட பைனரி நீங்க கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. நான் இப்ப கன்வெர்ட் பண்ண எனக்கு டைம் இல்லை. கன்வெர்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு அதுல 48 பைனரி இருக்கும். அதுதான் சொல்றாங்க மேக் அட்ரஸ் இட் இஸ் அன் 48 பிட் லென்த் அட்ரஸ்ன்றாங்க. தென் இந்த மேக்க ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 24 பிட், அதுக்கு அடுத்த 24 பிட்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் 24 பிட்டை வெண்டாருக்காக அலோகேட் பண்ணிட்டாங்க. வெண்டார் அப்படின்னா நீங்க எந்த கம்பெனில இருந்து நிக் கார்டு வாங்கியிருக்கீங்களோ அவருக்குன்னு ஒரு நம்பர், அவருக்குன்னு ஒரு பேர். இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா யூசர் ஐடி. அப்ப இதுதான் உங்களோட பேரு அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இப்ப என் பேர் வந்து எஸ் சுரேன். அப்ப எஸ் அப்படின்றது எங்க அப்பாவை குறிக்கும். கரெக்டா? அப்போ அதுக்காக சுரேன் மட்டும் போட்டாலும் தப்புதான், எஸ் மட்டும் போட்டாலும் தப்புதான். அப்ப யாரோட பசங்க நீங்க? அதே லாஜிக் தான் இங்க. உங்க பேர் இது DC 0247. உங்களை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா என்னை கண்டுபிடிச்சது இந்த கம்பெனி. அப்ப இந்த கம்பெனி எனக்கு பேர் கொடுத்துருக்கு அப்படின்னு அந்த மேக்ல இருக்கும். அப்ப மேக்ன்றது ஃபுல்லாவே என் பேர் கிடையாது. மேக்ன்றது ஃபர்ஸ்ட் 24 எங்க அப்பா பேரு, அதுக்கு அடுத்த 24 தான் என் பேர். புரியுதா சொல்றது? வெண்டார் ஐடி, யூசர் ஐடி.
அப்ப மேக்க வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்னா மேக்க வச்சு ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்கலாம். அது நார்மல். அதான் இதை பிரிச்சிருக்காங்கல்ல. அப்ப பிரிச்சது வச்சு ஒரு மேக்க பார்த்தாவே அந்த மேக்கு எந்த வெண்டாரா கண்டுபிடிச்சிடும். ஓகே, அப்ப அப்கமிங் கிளாஸ்ல ஒரு 2 மேக் பாக்குறீங்க. அந்த மேக்க பார்த்தோனையும் அது சிஸ்கோவா, ஜுனிப்பரா, இல்ல டி லிங்கா, டிபி லிங்கா அப்படின்றத என்ன பண்ண முடியும்னா ஃபைன் பண்ண முடியும். அப்ப அதை ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேத்த கான்ஃபிகரேஷன் போடலாம். ஓகே, இப்போ ஐபோன் இருக்கு, ஆண்ட்ராய்டு இருக்கு. ஓகே, ரெண்டுத்துலயும் பப்ஜி கேம் ஒரே மாதிரி விளையாடணும். ஆனா பப்ஜி கேம் இன்ஸ்டாலேஷன் பண்ற ஸ்டெப்ஸ் வேற. கரெக்டா? உங்க இதுல பிளே ஸ்டோர் இருக்கும், எதுல ஆப் ஸ்டோர் இருக்கும். ஓகே, எதுல ஆப் ஸ்டோர் போனா பாஸ்வேர்ட் கேட்கும். ஆண்ட்ராய்டுல பிளே ஸ்டோர்லாம் கேட்காது, டவுன்லோட் பண்ண டவுன்லோட் ஆயிடும். அப்போ கேம் ஒண்ணுதான், ஆனா இன்ஸ்டாலேஷன் பண்ற ஸ்டெப்ஸ் வரல. அப்போ உங்களை ஒரு கேம் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அது ஆண்ட்ராய்டா ஐபோனா தெரிஞ்சாதான் இன்ஸ்டாலேஷன் பண்ற ஸ்டெப்ஸ் மாத்துவீங்க. அப்ப அதேதான் இப்போ அப்கமிங் கிளாஸ்ல இல்ல கம்பெனில ஜாப் படிச்சிருக்கோம்னா ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஆனா ரவுட்டர் நீங்க கண்ணுல பார்க்கவே மாட்டீங்க. அது ஏன்னா அப்புறமா சொல்றேன். கண்ணுல எல்லாம் காட்ட மாட்டாங்க. ஓகே, கன்சோல் மட்டும் இருக்கும். கான்ஃபிகரேஷன் பண்ணுங்கன்னு. அப்போ உங்களுக்கு அது ஜுனிப்பரா இல்லைன்னா வந்து ஹவாயா, ஹெச்பியா, டி லிங்கான்றது தெரியணும்ல. அப்ப எதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம்? இது யாருக்கும் தெரியாது. மேக் ஐடென்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. இப்போ மேக்கு முன்னாடி 24 பிட் இருக்கு. அந்த 24 பிட்டை நான் சொல்ற வெப்சைட்ல போட்டீங்கன்னா பார்த்தா நமக்கு தெரியாது. நான் வெப்சைட் சொல்றேன். அந்த நான் மறந்துட்டேன் வெப்சைட் தான். அந்த ஃபர்ஸ்ட் 24 பிட்டை வெப்சைட்ல போட்டீங்கன்னா அந்த மேக்கோட ஓனர் யாரு, ஜுனிப்பரா, ஹெச்பியான்னு சொல்லிடும். ஹெச்பின்னு சொல்லிச்சுன்னா ஹெச்பிக்கு ஏற்ற கமாண்ட் அடிங்க. ஜுனிப்பர் சொல்லிச்சுன்னா ஜுனிப்பர் ஏற்ற கமாண்ட் அடிங்க. அப்ப நான் சிசிவி ப்ரொடிக்ஷன்ல நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி ரேக் என் பக்கத்திலேயே இருக்கும், நான் பக்கத்திலேயே உட்காந்து வேலை செய்வேன். அப்படி கிடையாது. இருக்கு, ஆனா அப்படிதான் எல்லாமே இருக்குமான்னு கிடையாது. அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டா நெட்வொர்க் இன்ஜினியருக்கு அப்ப என்ன ரவுட்டர் பாப்பீங்களா? ரவுட்டர் சுவிட்சஸ் எல்லாமே வேற ஒரு லொகேஷன்ல கேட்டா டேட்டா சென்டர்னு அது உங்களுக்கு ஒன்றும் சொல்லல தரல. நான் ஜஸ்ட் ஐடியா தான் தரேன். உங்க கண்ணுக்கு முன்னாடி ரவுட்டரை காட்ட மாட்டாங்க. ஓகே, நம்ம எல்லாமே வேற இடத்துல உட்கார்ந்து அவங்க யூஸ் பண்ணணும். நம்ம போக போக படிக்கலாம். லாஜிக் மேக் வச்சு மெயினா நீங்க யூஸ் பண்ற டிவைஸ் என்ன வெண்டார கண்டுபிடிக்கலாம். ஆனா எந்த பிட் வச்சு நீங்க லாஸ்ட் 24 பிட் எடுத்து போய் நெட்ல போட்டீங்கன்னா காமிக்காது. ஃபர்ஸ்ட் 24 பிட் எடுத்து தான் நீங்க என்ன பண்ணணும்னா நான் சொல்ற வெப்சைட் போடும். சரி, ஒரு சின்ன அட்டண்டன்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க ஆன்லைன். ஏன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஆயிரும்னா ஃபீஸ் பே பண்ணுவாங்க, ஆனா லைவ்ல இருக்க மாட்டாங்க. ஓகே, ஒரு சின்ன அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு we will start our remaining session. இதுக்கே லேட் ஆயிடும் எனக்கு. எஸ், நான் சொல்றவங்க மட்டும் சாட்ல வந்து ஜூம் சாட்ல எஸ் டைப். ஜஸ்ட் எஸ் ஒய் எஸ். நான் சொல்றவங்க மட்டும் டைப் பண்ணுங்க. அஜித் குமார் ஜூம் சாட்ல எஸ் டைப் பண்ணுங்க. அஜித் மட்டும். ஆண்டோ, பாலாஜி, திவாகர், கிரண், ஷஹீல், பழனி, சபரி, குரு, வெங்கடேஷ், ஓகே குட், விக்னேஷ், வினோத். யாரோ ஒரு ஆள் தூங்கிருப்பீங்கன்னு நினைச்சேன், எல்லாரும் முடிச்சிருக்கீங்களே. ஓகே குட், சூப்பர். அப்பப்போ அட்டெண்டன்ஸ்ல எடுக்க ரெடியா இருக்கு. அப்போ லாஜிக் மேக்க பத்தி பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது பார்க்க போறது ஐபி. ஐபில 2 வெர்ஷன் இருக்கு. நம்ம படிக்க போறது வெர்ஷன் 4. அதுக்கப்புறமா நம்ம கோர் என்டர் ஆயிட்ட அப்புறமா ஐபி V6 பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு V6 V4 வேணாம், ஐபி அது படிச்சா போதும். ஐபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நெட் புரோட்டோகால். இது எல்லாருக்கும் தெரியும். Then it is in டாட்டட் டெசிமல் ஃபார்மட். ஐபில டாட் வரும், மேக்ல ஐஃபோன் வரும். நீங்க மேக்க பாத்தீங்கன்னா நடுவில் ஐஃபோன் வச்சிருப்பாங்க, அதுல டாட் வராது. ஆனா ஐபி ஃபார்மட் என்னன்னா டாட்டட் டெசிமல் ஃபார்ம். தென் இட்ஸ் a லாஜிக்கல் அட்ரஸ். பிசிக்கல் அட்ரஸ் ஏன் சொன்னா மேக்க?
சூப்பர். அப்படின்னா ஜஸ்ட் இட்ஸ் அ லாஜிக்கல் அட்ரஸ். நிக்கார்ட் வாங்க சொல்ல இன்பில்டா வருத பிசிக்கல் அட்ரஸ் தான். ஆனா ஐபி லாஜிக்கல் அட்ரஸ் தான். அப்ப ஐபி லாஜிக்கல் அட்ரஸ்னா என்ன அர்த்தம்னா, நிக்கார்டு வாங்குனீங்கன்னா ஐபி இன்பில்டெல்லாம் இருக்காது. ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் நம்ம தான் மேனுவலா கொடுக்கணும். அதனாலதான் அதுக்கு பேரு லாஜிக்கல். அப்ப நிக்க வாங்கினா ஐபி இருக்குமா மேக் இருக்குமா? மேக் தான் இருக்கும், ஐபி இருக்காது. நம்ம நம்ம தியரியா பேச சொல்ல நிக்காட் கண்டெய்ன்ஸ் ஐபி மேக்னு இது தியரி. ஆனா கொஞ்சம் கதைப்படி பார்த்தா நிக்கு வாங்கணும்னா மேக் இருக்கும், ஐபி இருக்காது. நான் கொடுத்தா இருக்கும். நான் யாருன்னா நான் தான் நெட்வொர்க் இன்ஜினியர். புரியுதா? ஓகே. அப்ப இட்ஸ் லாஜிக்கல் அட்ரஸ். தென் இட் கண்டெய்ன்ஸ் 4 ஆக்டேட். ஒரு ஆக்டேட்ல எத்தனை பிட் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு. ஒரு ஆக்டேட்ல எத்தனை பிட் இருக்கும்? ஓகே, 1 ஆக்டேட் தட் இஸ் ஈக்குவல் டு 8 பிட். ஐபி அட்ரஸ்ல டோட்டலா 4 ஆக்டேட் இருக்கு. அப்போ 4 into 8. அப்போ ஐபி அட்ரஸோட லென்த் என்னன்னு கேட்டா இதெல்லாம் ஏபிசிடி மாதிரி கேட்க மாட்டேன். கேட்டு சொல்லலைன்னா ரொம்ப டவுனா இருக்கீங்க. அதான் நான் சொல்றேன், இதெல்லாம் கேட்க மாட்டோம், எங்களுக்கு தெரியும் சொல்லிடுவீங்க. ஆனா அப்படியும் ஒரு ஆளை கேட்டு தெரிலன்ட்டாங்கன்னா பேசியே விட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப மேக் அட்ரஸோட லென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா 48 பிட் லென்த். ஐபி அட்ரஸோட பிட் லென்த் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 32. கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, அழகா தனித்தனியா பிரிச்சிடணும். 10 பிட்ட படிக்கல, 2 பேராமீட்டர் தான் படிக்கிறீங்க. ஐபி வந்து 32, மேக் வந்து 48, அவ்வளவுதான். தென் எப்பெல்லாம் ஐபி இஸ் ஈக்குவல் டு ஐபில 2 விஷயம் கலந்துருக்கும். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க், இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோஸ்ட். இதெல்லாம் என்னன்னு சொல்றேன். சரி, நீங்க ஒரு ஐபி யூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த ஐபில கண்டிப்பா 2 கலந்துருக்கும். என்னென்ன கலந்துருக்கணும்? நெட்வொர்க்கும் கலந்துருக்கணும். ஆனா நம்மளுக்கு நெட்வொர்க்னா என்னன்னு தெரியாது, ஹோஸ்ட்னா என்னன்னு தெரியாது. ஆனா நான் சொல்றதை நல்லா மைண்ட்ல ஏத்துக்குங்க. ஐபினாவே கண்டிப்பா 2 கலந்துருக்கணும். நெட்வொர்க்கும் கலந்துருக்கணும், ஹோஸ்டும் கலந்துருக்கணும். சுரேன் எனக்கு நெட்வொர்க் மட்டும் இருக்கு, அதுக்கு பேர் ஐபி கிடையாது. சுரேன் எனக்கு ஹோஸ்ட் மட்டும் இருக்கு, அதுக்கு பேர் ஐபி கிடையாது. ரெண்டுமே கலந்திருந்தாதான் அதுக்கு பேர் வந்து ஐபி அட்ரஸ் சொல்றான். ஏன் சுரேன் 2 கலந்துருக்கணும்ன்றது இன்னைக்கே படிப்போம். சரி, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா IPv4 ஸ்ட்ரக்சர். அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, இங்க பாருங்க. ஸ்ட்ரக்சர்னா வந்து என்ன சொல்றேன்னா, ஐபி பார்க்க எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஐபின்றது தெரியும், ஐபின்றது நியூமரிக்கல் வேல்யூன்னு தெரியும். ஆனா ஐபி பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம இதுவரையும் எத்தனையோ நாள் ஐபி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். ஆனா அதை பத்தி யோசிச்சது கிடையாது. ஐபி ஓகே, புரியுதா? இந்த டொமைன் வரதுக்கு முன்னாடி ஒருத்தன் ஐபி சரி ஓகே, அது எதுக்கு எனக்கு? ஹேக் பண்றவங்க பார்ப்பாங்க, ஓகே, நெட்வொர்க் இன்ஜினியர் பார்ப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நெட்வொர்க் இன்ஜினியர் கிடையாது. ஒரு 2 வருஷம் முன்னாடி எஸ் பேக் ரோல முன்னாடி வாங்க, என் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. செகண்ட் ரோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி 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 கான்சன்ட்ரேஷன் இல்லையே, ஒரு 2 பேருக்கு அங்க முன்னாடி வந்து கிளாஸ் போர்ஸ்ல இங்கதான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஆன்லைன் அட்டன் பண்றவங்க ஜாலியா அட்டன் பண்ணலாம், ஆஃப்லைன் விடவே மாட்டேன். உங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லயே தெரிஞ்சிடும் இங்க யோசிக்கிறீங்களா வெளியே இருக்கீங்களா. ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா பேராமீட்டர் புரியாது. எஸ் லாஸ்ட் முன்னாடி இருந்து லாஸ்ட் ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்றது கஷ்டம் தான். ஆனா பண்ணுங்க, வேற வழி இல்ல. நானும் அங்க உட்காந்து நானும் அதான் பண்ண போறேன். திடீர்னு வெளியே யோசிப்பேன், ஆனா கண்டென்ட் போயிடும். சரி, அப்போ இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஐபி பார்க்க எப்படி இருக்கும். ஐபின்றது எனக்கு தெரியும், ஐபின்றது லொகேஷனும் தெரியும், ஐபில 2 கலந்துருக்கணும் தெரியும். ஆனா நான் ஐபி பார்த்தது இல்லை. இப்ப நான் பார்க்கறது எப்படி, பார்த்தா எப்படி இருக்கும், அழகா பேஸா பார்க்க போறோம். சரியா? அப்போ ஐபியோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஐபில டோட்டலா எத்தனை ஆக்டேட் இருக்கு? 4 ஆக்டேட் இருக்கு. சரி, அந்த 4 ஆக்டேட்டையும் அழகா பிரிச்சு எழுதுங்க. அப்பதான் ஐபி பார்க்க எப்படி இருக்கும், ஐபில என்ன நம்பர் வரும், என்ன நம்பர் வராது, அதெல்லாம் போடலாம். சுரேன் இந்த வாக்ஸ் எல்லாம் வேணாம் சுரேன்னா, டைரக்டாவே என்னால சொல்லி தர முடியும். ஐபி பார்க்க இப்படிதான் இருக்கும்னு, அது ஒரு மகப் மாதிரி போயிடும். ஓகே, அப்போ ஐபி உள்ள இறங்கி படிக்கணும்னா ஐபில 4 ஆக்டேட்னு சொல்லிட்டான்னா அந்த 4 ஆக்டேட்டையும் என் பசங்க
பிளேஸ் வேல்யூவோட செப்பரேட் பண்ணி எழுதணும். ஸோ இங்க அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும் பிளேஸ் வேல்யூ தெரியும், நம்புறேன், தெரிஞ்சிருக்கணும், வேற வழி இல்லை. பிளேஸ் வேல்யூ சொல்லுங்க. 1 0வா? 0னா புது பேட்ச். 1 2 4 8 16 32 64 128. நடுவுல எந்த நம்பரும் மிஸ் ஆகக்கூடாது. மிஸ் ஆச்சுன்னா 10,000 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப லாஜிக் ஒரு ஆக்டேட்ல 8 பிட் இருக்கும். அந்த 8 பிட்டோட பிளேஸ் வேல்யூ 1 2 4 8 16 32 64 128. நீங்க 0 சொல்றது 2 பவர் 0 2 பவர் 0 2 பவர் 1. அது வந்து ஃபார்முலா. நான் சொல்றது பிளேஸ் வேல்யூ. அப்ப டோட்டலா ஐபி அட்ரஸ்ல எத்தனை ஆக்டேட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 ஆக்டேட் இருக்கு. அழகா கண்ணுக்கு தெரியுற மாதிரி பிரிச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அரவிந்த்? என்ன பண்ணிட்டு இருக்கோம் அரவிந்த்? ஐபி பார்க்க எப்படி இருக்கும்னு கண்டுபிடிச்சிடும். நெட்ல கூட டக்குன்னு காமிச்சிருவோம். ஆனா அப்படி வேணா நம்ம புரிஞ்சு பார்க்கணும். ஐபி பார்க்க எப்படி இருக்கும், எத்தனை நம்பர் வரும், 10 நம்பர் வருமா, 15 நம்பர் வருமா, மேப் மாதிரி பெருசா இருக்குமா இல்ல குட்டியா இருக்குமா, அதெல்லாம் பார்க்கணும். அப்ப அதுக்கே இவ்வளவு பிரிச்சு எழுதணும். தென் இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆக்டேட், இது செகண்ட் ஆக்டேட், இது தேர்ட் ஆக்டேட், இது ஃபோர்த் ஆக்டேட். டோட்டலா ஐபி அட்ரஸ்ல 4 ஆக்டேட் இருக்கு. இப்போ இதுல டோட்டலா எத்தனை பிட் இருக்கு? சூப்பர். அதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது அதெல்லாம். அப்போ டோட்டலா எத்தனை பிட் இருக்குன்னா 32 பிட் இருக்கு. ஏன்னா ஒரு ஆக்டேட்ல 8. அப்போ ஒரு ஆக்டேட்ல 8 அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 ஆக்டேட்ல டோட்டலா 32 பிட் இருக்கு. இந்த 32 பிட்டுக்கும் இப்ப என்ன எழுத சொல்றான்னா பைனரி காம்பினேஷன் எழுத சொல்றோம். எதுக்கு சொல்றேன் பைனரி காம்பினேஷன் எழுதணும்னா அப்பதான் உங்களால ஐபியை கண்டுபிடிக்க முடியும். பார்த்தா எப்படி இருக்கு, எது வரும் எது வராதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அப்ப பைனரி காம்பினேஷன்ஸ் எழுதணும். இந்த பைனரி காம்பினேஷன் என்னன்னா இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எழுதிருப்பீங்க. என்னன்னா 4 0 இருக்குன்னா அடுத்து என்னமோ வரும் 0 0 0 1, அடுத்தது 0 0 1 0. இந்த மாதிரி என்ன போடுறதுனே தெரியாம எழுதிடுவோம். காலேஜ்ல பாஸ் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் பாஸ் ஆனேன். நீங்க எப்படி பாஸ் ஆனீங்க எனக்கு தெரியாது. அப்போ பைனரி காம்பினேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வந்திருக்கும் கண்டிப்பா. ஓகே, 4 0னா அடுத்த 0 0 1 1 0. அப்போ இங்க எல்லாருக்குமே பைனரி காம்பினேஷன் எழுத தெரியும். பட் இங்க எத்தனை பேருக்கு பைனரி காம்பினேஷன் எழுத தெரியும்னு எனக்கே தெரியல. ஓகே, ஏன்னா நான் படிக்க சொல்ல எனக்கு பைனரி காம்பினேஷன்ஸ்லாம் எழுத தெரியாது. ஓகே, எனக்கு எழுத தெரியாது. அப்போ எனக்கு சீசனே ஒரு சில டாபிக் புரியவே இல்லை. ஓகே, எங்க சாரும் பைனரி காம்பினேஷன் எழுத சொல்லி தர மாட்டார். ஏன் சொல்லி தர மாட்டாங்க? அதான் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். 6வது 7வது 8வதுல பைனரி காம்பினேஷன்ஸ்லாம் வந்துடும். இது இல்லாம பிசி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வரும் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஒரு புக்ல. ஓகே, அப்போ அங்க படிச்சிருப்பாங்க சொல்லிட்டு எங்க சார் எனக்கு சொல்லி தரல. அதெல்லாம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியல. பட் நம்ம ட்ரைனிங்ல சொல்லித்தரோம், சொல்லித்தரேன். கரெக்டா கவனிங்க. ஸ்கூல்ல எடுக்க வேண்டியதெல்லாம் இங்க எடுக்கிறேன் அப்படின்னா அது நீங்க அழகா புரிஞ்சுக்கணும். இப்ப யாருன்னா உங்ககிட்ட 3 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுதி காமிங்கன்னு சொன்னா யாருன்னா யார் கேட்பா? நான் தான் கேட்பேன் அப்படின்னு கிளாஸ்ல. சரியா? 3 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுதுங்க ஷெரீஃப்னு சொன்னா ஷெரீஃப் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 3 பிட்டோட பிளேஸ் வேல்யூ எழுதும். ஓகே, 3 பிட்டோட பிளேஸ் வேல்யூ என்னன்னா 1 2 4. அதை எழுதக்கூடாது ஏன்னா கேட்டது 3 பிட்டு. அப்ப 3 பிட்டோட பிளேஸ் எழுதிட்டு இப்போ டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். டெசிமல் 0 எப்பவுமே 0ல இருந்தா 1 2 3 4 5 6 போயினே இருக்கும். 0னா இதுல எதை ஆட் பண்ணா 0 வரும்? எதுவுமே ஆட் பண்ண கூடாது. அப்ப லாஜிக் என்னன்னா எல்லாமே என்ன 0. அடுத்தது 1 1 எதை ஆட் பண்ண 1 வரும்னா இதை ஆட் பண்ணா அப்ப என்ன வரும்? அடுத்தது 2 அப்ப என்ன பண்ணணும்? 0 1 0. 2க்கு டைரக்டா என்ன பண்ணுங்கன்னா 1 போடுங்க. அடுத்தது 3னா எதை ஆட் பண்ண 3 வரும்? 2வையோ 1ஐயோ ஆட் பண்ண 3 வரும். எப்படின்னு கேட்டுறாதீங்க. 0 1 1. அடுத்தது 4னா 1 0 0. அடுத்தது 5னா எதை ஆட் பண்ணனா 4 + 1 5 1 0 1. அடுத்தது 6 4 5 6. அப்போ 1 1
0. அடுத்தது 7. 7னா 4 + 2 + 1 அப்ப என்ன வரும்? அவ்வளவுதான். எப்பவுமே ஸ்டார்டிங் 0 வரும், எண்டிங் 1 வரும், நடுவில் ஏகப்பட்ட காம்பினேஷன். அப்ப அது இப்படிதான் எழுதுறது தெரியும். இப்படி எழுதுனா ஈஸி. பட் எனக்கு காலேஜ் எப்படி சொல்லிட்டாங்கன்னா 0 0 0 0 இருக்குன்னா 0 0 0 1. அப்புறமா என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா 0 1 ஆட் பண்ணா 10ன்னாங்க. எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. 0 1 ஆட் பண்ணா 10ன்னாங்க. அது ஏன்னு கேட்டா இதுல அப்படிதான் வரும். நான் சொல்லுவேன் ஸ்டாண்டர்டுன்னு, அந்த மாதிரி ஸ்டாண்டர்டுட்டாங்க. 0 1 ஆட் பண்ணா 10 வரும். அப்ப அடுத்தது என்ன வரும்னு கேட்டா 0 0 1 0 அடுத்தது என்னன்னு கேட்டா 1 0 1 0 ஆட் பண்ணா என்ன வரும்? 1. இப்படி சொல்லி கொடுத்தாங்க. இது டோட்டலா தப்பு. அந்த மாதிரி 1 0 ஆட் பண்ணா 10 வர வாய்ப்பே கிடையாது. அது சம்மந்தமே கிடையாது. பிளேஸ் சொல்லி வச்சு எழுதுறது. இப்படி எழுதுனீங்கன்னா எழுதினு போயினே இருக்க சொல்ல நடுவில் ஸ்டாப் ஆயிரும் கை. ஏன்னா தெரியாது, அடுத்தது குழப்பி விட்டுரும். அடிஷன் பண்ணி எழுதினீங்கன்னா தரமா எழுதுறோம். புரியுதா? ஆனா என்னன்னா இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போயிட்டு இது ஒரு தடவை எழுதி பார்க்கணும். அப்போ நாளைக்கு கிளாஸ்ல திடீர்னு அரவிந்த கொஸ்டின் கேட்கிறேன், ஷெரீஃபை கொஸ்டின் கேட்கிறேன்னா நோட்டை பார்க்காம ஆன்சர் பண்ண முடியும். வீட்டுல ஒரு தடவை ட்ரை பண்ணா மட்டும்தான் இங்க ஏன் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரி, இப்ப 4 பிட்டு கேட்கிறாங்க, இல்ல 5 பிட்டு கேட்கிறாங்க. 5 பிட்டுக்கு அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ எழுதணும். என்னன்னா 1 2 4 8. அடுத்தது அவ்வளவுதான். கரெக்டா? அவ்வளவுதான். இப்போ அடிஷன் உங்களுக்கு நல்லா பண்ண தெரியும். அப்ப என்ன வரும்னா 0 0 0 0 0 0 0 0 0 1. அடுத்தது 0 0 0 1 0. அடுத்தது 0 0 0 1 1. 2 + 1 3. அப்படி ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நிறைய வரும், எழுதுனா லேட் ஆகும். புரியுதா? அப்போ 5 பிட்டு எழுதுறதுக்கே லேட் ஆகும்னு சொல்லணும்னா நீங்க எத்தனை பிட்டுக்கு எழுத சொன்னாங்க? 32 பிட்டுக்கு எழுத சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் உங்களால ஐபிய பார்க்க முடியும், கண்டுபிடிக்க முடியும்ன்றாங்க. நான் 5 பிட்டுக்கு எழுதுனாவே நீ கிளாஸ் எனக்கு ஒழுங்கா பார்த்தாது. இதுல 32 பிட்டுக்கு நீங்க யாருன்னா எழுத ஆரம்பிச்சீங்கன்னா அது 10 மாசமோ 2 வருஷமோ நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காம்பினேஷன் சொல்லு இருக்கு. 32 பிட்டு தான். அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா ஒரு காயினை டாஸ் பண்ணா எத்தனை பாசிபிலிட்டி வரும்? 2. ஹெட்டோ டெய்லோ. அவன் என்ன சொல்றான்னா 32 காயினை கையில கொடுத்துட்டு ஒரே டைம்ல 32 காயினை டாஸ் பண்ணும். ஏன்னா இங்க பாசிபிலிட்டி வந்து 0 1. கதைப்படி காயினை டாஸ் பண்ணா 8 டெய்லு. ஒரு காயினை டாஸ் பண்ணா ஈஸியா சொல்லிடுவீங்க 8 டெய்லு. 2 காயின் கொடுக்குறான். 2 காயின் கொடுத்தா 8 8 டெய்லு 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 8 8 டெய்லு சொல்லலாம். அவன் இப்ப கையில என்ன கொடுத்துறான்னா 32 காயினை கொடுத்து அதை டாஸ் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி எழுதுகின்றான். கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருன்றான். ஒரே கொஸ்டின். ஓகே, ஒரே கொஸ்டின் என்னன்னா 32 காயினை கொடுத்துருவான். ஒரே டைம்ல டாஸ் பண்ணணும். கையில ஒரே டைம்ல 2 காயின் தான் நம்மளால டாஸ் பண்ண முடியும். யாரை வேணா கூப்பிட்டுங்க, உங்க ஃப்ரெண்டை கூப்பிடுறீங்களா யார் வேணா 32 பேரை கூப்பிட்டுக்குங்க. இல்ல அதுல பாதி பேரை கூப்பிட்டு ஒரு ஆளும் எல்லாத்தையும் டாஸ் பண்ணுது ஒரே டைம்ல. 32 காயினை டாஸ் பண்ணி யூனிக் பாசிபிலிட்டி, விழுந்த காயினே திருப்பி எழுதக்கூடாது. அதுல வர யூனிக்கான பாசிபிலிட்டி எழுதணும்ன்றான். யோசிச்சு பாருங்க எத்தனை நாள் ஆகும். சொல்றது புரியுதா? அதே கணக்கு தான் இங்கேயும் 32 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் போட சொல்றான். அப்ப பைனரி காம்பினேஷன் எழுத முடியுமா முடியாதா? முடியாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, முடியும். இட் வில் டேக் லாங் டைம். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லா காம்பினேஷனும் எழுத தெரியும். லிசன், எழுத தெரியாதுன்னு சொன்னா தப்பு. அது டோட்டலா ராங். எழுத தெரியும் எனக்கு. டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் படிக்க போயினே இருப்பேன். இட் வில் டேக் லாங் டைம். அதனால ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷனும் எண்டிங் பைனரி காம்பினேஷன் எழுத சொல்லிடணும். உங்களுக்கு அவ்வளவு எழுத முடியலன்னா ஸ்டார்டிங் எண்டிங்ல எழுதிங்க. ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் என்ன வர சொன்னேன்? எல்லாமே 0. ஆல்வேஸ் ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் இட் ஆல்வேஸ் 0 0 0. இதுக்கு அடுத்த காம்பினேஷன் என்ன வரும் தெரியுமா? அடுத்த காம்பினேஷன் எல்லாமே 0, லாஸ்ட் என்னது? அடுத்தது 1 0 1 1 1 0 0 1 0 1. இது போய்கிட்டே இருக்கும், நம்மளால எழுத முடியாது இப்போதைக்கு. அப்போ அதுக்கு பதில் லாஸ்ட் என்னன்னு சொல்லுங்கன்றோம். லாஸ்ட் என்ன? 1 1 1 1 1 1 1 1. அப்போ அப்கமிங் கிளாஸ்ல நிறைய டெஸ்ட்ல உங்களுக்கு பைனரி காம்பினேஷன் எழுதி கண்டுபிடிங்கன்னா எல்லா பைனரி காம்பினேஷன் எழுத வேண்டிய அவசியம் இல்லை.
ஜஸ்ட் ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷனோ எண்டிங் பைனரி காம்பினேஷன் மட்டும் எழுதுங்க. சரி, எழுதியாச்சு. சரி, இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் நம்ம? அரவிந்த் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அதை மறந்துடக்கூடாது. போற போக்க என்ன ஆயிடும்னா ஏதோ போட்டுருக்காரு, எதுக்கு போடுறாரு இதை மறந்துடும். எதுக்கு போடுறாருன்னு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டனே புரியாது. ஐபி பார்த்தா எனக்கு புரியணும். இதுவரை நான் ஐபி எங்க பார்த்ததே இல்லை, ஃப்ரெஷ்ஷே பார்த்துக்க மாட்டேங்க, பார்த்துருந்தாலும் கவனிச்சிருக்க மாட்டேங்க. இனிமே ஐபியை பார்த்தா புரியணும். அப்ப லாஜிக் என்னன்னா அதுக்காக தான் இதெல்லாம் கஷ்டப்படணும். அப்போ பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் இப்ப பண்ண சொல்றாங்க டே 1 கிளாஸ். இங்க 8 0 இருக்கு. டெசிமல் என்ன? ஒரு 0 எப்படி வந்துச்சுன்னு கேட்க கூடாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒழுங்கா வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ இங்க 8 0 இருக்குன்னா ஒரு 0 டாட், இங்க 8 0 இருக்கா, ஒரு 0 டாட், இங்க ஒரு 8 0 இருக்கு, ஒரு 0 டாட், இங்க ஒரு 8 0 இருக்கு, ஒரு 0 டாட். சரி, அப்ப ஐபி அட்ரஸோட தொடக்கம், ஐபி அட்ரஸ் எதுல ஆரம்பிக்குதுன்னா 0.0.0.0. இன்னொரு 0 வரலாமா வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாது? ஐபி அட்ரஸோட லென்த் 32 தான். இதை யாரும் மாத்தலாம் முடியாது. இது ஸ்டாண்டர்ட், இதுதான் கண்டுபிடிச்சோம். அப்ப ஐபில 4 நம்பர் தான் நீங்க பார்க்கணும். அதுல எதுல ஆரம்பிக்கணும்னா 000 தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அப்ப இதை கன்வெர்ட் பண்ணுங்க. 8 1 இருக்கு. டே 1 கிளாஸ் யாருன்னா தரமா படிச்சிருந்தீங்கன்னா இப்ப ஆன்சர் பண்ண முடியும். டே 1 படிச்சுட்டு வீட்டுல போய் படிக்கலனாலும் மறந்துருக்கும். அப்ப 8 1 இருந்தா டெசிமல் வேல்யூ என்ன? எப்படி 255 வந்துச்சு? 1 plus 2 plus 4 plus 8 plus 16 plus 32 plus 64 plus 128, it will become as 55. அப்ப 255 255 255 255 வரும். கரெக்டா? அப்ப இதுல இருந்து என் பசங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ஐபி அட்ரஸோட ஸ்டார்டிங் ஐபி என்ன அப்படின்னா 0.0.0.0. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஐபி வரவே வராது. அப்படி சொன்னானா ஏமாந்துராது. ஐபி அட்ரஸோட எண்டிங் ஐபி என்னன்னா 255.255.255.255. இதுக்கு மேல எதனா காமிச்சானா ஏமாந்துராது. பிகாஸ் லிசன், இதுக்கு முன்னாடி உங்களை ஐபில ஏமாத்திருக்கலாம், நெட்வொர்க்ல ஏமாத்திருக்கலாம். அப்ப ஏமாந்துருப்பீங்க. ஏன் அப்ப ஏமாந்தோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்ப தெரியாது நம்ம கிட்ட இதாண்ட ஐபின்னு சொன்னா ஓகேனுவோம், இதான் ரவுட்டர்னு சொன்னா நம்புவோம். இப்பயே நான் போயிட்டு எங்க எதனா ஒரு டிவைஸை காமிச்சு இதான் ரவுட்டர்னு கேட்டா நம்புவீங்க, தெரியாதவங்களாம். அது ஸ்விட்சா இருக்கும் அது. ஆனா இதான் ரவுட்டர் கேட்டா ஓகே சார் நம்புவீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. அப்போ இதுக்கு மேல நம்மள எதுல வேணா ஏமாத்துட்டோம், நெட்வொர்க்ல நம்மள ஏமாத்தக்கூடாது, அதுல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, இப்போ மொபைல்ல டிஸ்பிளே போயிடுச்சு, நீங்க ஒரு கடைக்கு எடுத்துன்னு போறீங்க அப்படின்னா எவ்வளவு சார்ஜஸ் வாங்குவாங்க? ஆமா ஆமா, கரெக்டா பாத்தீங்கன்னா 1000 இருந்து 2000 சொல்லுவாங்க. ஓகே, லாஜிக், நீங்க நிறைய தடவை மொபைல் கீழே போட சொல்ல டிஸ்பிளேல எதுவுமே வரலனா, டிஸ்பிளே பாதி வருது சார்னா அது டிஸ்பிளே போயிடுச்சு. இல்ல சார் ஆன் பண்ணா எதுவுமே ஸ்கிரீன் பிளாங்கா இருக்குன்னா டிஸ்பிளே போனது இருக்காது. 60% என்னன்னா டிஸ்பிளேக்கும் மதர் போர்டுக்கும் உள்ள இருக்க சிப் ரிமூவ் ஆயிடும். ஓகே, அது மொபைல் ஹார்ட்வேர் படிச்சவங்க நல்லா தெரியும். ஒன்னும் இல்ல, டிஸ்பிளே மதர் போர்டு அது ரெண்டுக்கு சின்ன கனெக்டர், கையில செட் பண்ண செட் ஆயிரும். ஆனா நீங்க கடையில போய் எடுத்து போய் கொடுங்க, டிஸ்பிளே போயிடுச்சு, ஓகே 1300 rupees ஆகும், மாத்திரான்னு கேட்போம். ஓகே, ஆனா கம்மி பண்ணுங்க ப்ரோனா 1200 உங்களுக்காக பண்றேன். ஓகே, அவன் பண்ண போற வேலை எல்லாரையும் சொல்லல, ரேஷன்ஸ் இது அதிகம், நான் இது பேஸ் பண்ணிருக்கேன். அப்போ அந்த சிப்ல ஒரு அழுத்திட்டு அதுக்கப்புறமா போட்டு தந்துருவாங்க. அதோட ஆக்சுவல் காஸ்ட், அவங்க பிசினஸ் தான் பண்றாங்க, ஓகே குட், பட் அது ஆக்சுவல் காஸ்ட் 500 rupees. டிஸ்பிளே போயிருந்தா ஓகே, நீங்க சொல்றது ஒரு சிப்பை கனெக்ட் பண்றதுக்கு மனசாட்சி படி வாங்கணும்னா 500 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வாங்கிக்கலாம். ஆனா அவங்க கேட்கறது 1500, நம்ம கொடுத்துதான் தீரணும். ஏன்? நம்மளுக்கு தெரியாது. அப்போ என் மொபைல் எனக்கு இது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அவன் என்ன ரேட்டு சொல்றானோ அதை நான் கொடுத்துதான் தீரணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. ஓகே, அப்போ நம்மளுக்கு தெரியாத விஷயத்துல ஏமாத்துட்டோம், ஓகே. ஆனா இனிமே நெட்வொர்க்ல நம்மளை ஏமாத்த கூடவே கூடாது. நம்ம வேணா வேற யாருன்னா ஏமாத்தலாம், நம்மள யாரும் ஏமாத்த கூடாது, அந்த அளவுக்கு படிக்கணும். என்ன சொல்ல வரேன்னா ஐபி அட்ரஸோட ஸ்டார்டிங் ஐபி 0.0.0.0. ஐபி அட்ரஸோட மேக்ஸிமம் 255. 256 பாத்தீங்கன்னா
ஐபிஏ கிடையாது. அப்ப இதுக்கு மேல உங்ககிட்ட வந்து யாருன்னா 256 ஐபின்னு சொன்னானா ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா அது ஐபிஏ கிடையாதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்களும் கூட சேர்ந்து ஆமா ஐபி 256 சொல்லிட்டீங்கன்னா அப்புறமா வந்தது வேஸ்ட் ஆகும். ஏன் காமி நிறைய படம் பாரு. ஜீவா அது கீ இருக்கு. நிறைய படம் வச்சிருக்கேன். இதுல 2 எக்ஸாம். இது ஃபுல்லா ஹேக்கிங்ல இருக்கு. இந்த படம்லாம் பாதி பேருக்கு வந்ததுக்கானே தெரியாது. அது அது வந்து சைலண்டா போயிடுச்சு. ஓகே, ஹேக்கிங் படிக்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க. மீதி பேர்லாம் போர் அடிச்சு. ஓகே, நம்மளுக்குலாம் ஜாலியா இருக்கும். எப்பன்னா இன்னொரு 10 கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ரிலேட்டட் இது நம்மளுக்காக தான் டெவலப் பண்ணா அது கிளிக் ஆகல படம் அவங்களுக்கு. லிசன், ராசின மிஸ் பண்ணுங்க. நான் கண்டுபிடிக்கிறேன். அவங்க இந்த ஸோ நல்ல ஃபேமஸான மூவி தான் இதெல்லாம். அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் போட்டு எடுத்திருக்காங்க. ஐபிஎஸ் ஃபவுண்ட் இந்த படம் நீங்க பார்த்துருக்கீங்களோ இனிமே பார்த்துருக்கீங்களோ அது எனக்கு தெரியாது. அப்ப ஐபிஎஸ் ஃபவுண்ட் சொல்லிட்டு ஒரு ஐபி காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா 181.589. சொல்லப்போனா அது ஒரு தப்பு இல்ல, ஏகப்பட்ட தப்பு இருக்குது. 589.214.739.023. அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் ஃபவுண்ட் ஐபி அந்த பக்கம் கண்ணே போயிருக்காது. ஆனா இதுக்கு மேல ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? அப்போ இது ஐபிஎல் இல்லையா? இது சம்பந்தமே கிடையாது. இது ஏன்னா 4 அப்டேட் கொடுத்திருந்தா கூட ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்லாம். அவன் மொத்தமா எத்தனை அப்டேட் கொடுத்துட்டாலும் டோட்டலா வந்து 5 அப்டேட் கொடுத்துட்டான். அப்போ இதெல்லாம் ஐபி கிடையாது. அப்ப ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் இனிமே நீங்க எங்கெல்லாம் ஐபி பாக்குறீங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாக்கணும். நீங்க அங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு நெட்வொர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நிறைய பேர் சீசனிங் ஏன் ஜாயின் பண்ணு கேட்டா சீசன்ல இன்ட்ரெஸ்ட், நெட்வொர்க்ல இன்ட்ரெஸ்ட் அதே பார்க்காம எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும்? லாஜிக் என்னன்னா நீங்க ஒரு 5 நாள் ரவுட்டர்ல ஸ்விட்ச்ல விளையாடணும். விளையாடிட்டு அப்புறம் சூப்பரா இருக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட். பார்க்கவே இல்ல, யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க நெட்வொர்க்னு, அது எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும்? அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது யாரும் சொன்னாங்க, அவ்வளவு. அப்போ இனிமே எந்த படம் பார்த்தாலும் ஐபி பாத்தீங்கன்னா அந்த ஐபியை பாஸ் பண்ணி வச்சுங்களேன், அப்பதான் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுல மட்டும் கிடையாது. அயன்மேன் 3 பாருங்க. இப்ப ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணா அது ஆன்லைன் யூசர்ஸ்க்கு தெரியாது. ஏன்னா ஹாட் ஸ்டார்ல என்கிரிப்ஷன் ஃபுல்லா ஸ்கிரீன் ஷேரிங் பண்ண முடியல. ஓகே, அயன்மேன் 3 பாருங்க. நிறைய படம் பாருங்க. நான் ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன் அயன்மேன் 3. நான் குரூப்ல அனுப்புறேன். ஓகே, அந்த செகண்ட்ஸ்லாம் அயன்மேன் 3 வந்து இதெல்லாம் லோக்கல் பிலிம். ஓகே, அயன்மேன்லாம் வந்து குளோபல். அதுலயே எல்லா ஐபியும் தப்பா தான் இருக்கும். கேட்டா அயன்மேன் கண்டுபிடிச்ச ஐபின்னுவான். நம்மளுக்கு எதுக்கு? நம்ம சீசனை படிச்சுட்டு போவோம். ஸோ தி திங் இஸ் வாட் ஹேப்பன் ஃபார் ஏசி கூலிங் எவர்ல. அங்க காத்து வருதா? கூலிங் வருதா உங்களுக்கு? இல்லையா? ஹீட்டா வருதா? மூட மாத்திட்டேன். ஓகே.
அப்போ IP address starting IP 0.0.0.0, ending IP 255.255.255.25. Now the set of IP address is separated by classes. என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க இருக்க இவ்வளவு ஐபிய கிளாஸஸா பிரிச்சுட்டாங்க. கிளாஸஸ் அப்படின்றது குரூப்பா பிரிச்சுட்டாங்க. என்னென்ன குரூப்பா பிரிச்சிருக்காங்கன்னா A, B, C, D, E பிரிச்சுட்டாங்க. ஓகே, இத்தனை கிளாஸஸா பிரிச்சுட்டாங்க. ஏன் பிரிச்சாங்க சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு டேபிள் போடுறேன், டைம் கொடுங்க. கிளாஸ், ரேஞ்ச், போர்ஷன். நெட் ஐபில ரெண்டு கலந்து இருக்கும். என்னென்ன கலந்து இருக்கும்? நெட்வொர்க்கும் ஓ கிளாஸ் A, B, C, D, E. ரேஞ்ச் வந்து கிளாஸ் ஏனா 0 to 127 ஐபி, கிளாஸ் பினா 128ல இருந்து 191, கிளாஸ் சினா 192ல இருந்து 223, கிளாஸ் டினா 224ல இருந்து 239, டினா 240ல இருந்து 250. போர்ஷன் வந்து இதுல ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட் இருக்கும். இதுல 2 நெட்வொர்க் 2 ஹோஸ்ட் இருக்கும். தென் இதுல 3 நெட்வொர்க் 1 ஹோஸ்ட் இருக்கும். இது மல்டிகாஸ்ட்காக. தென் இது பிராட்காஸ்ட்காக. தென் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப். சரி, ஃபர்ஸ்ட் இந்த பிராட்காஸ்ட் இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். நெட்வொர்க்ல டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒரு டாபிக். மூணு விதமான கம்யூனிகேஷன் இருக்கு. யூனிகாஸ்ட் அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, மல்டிகாஸ்ட் கம்யூனிகேஷன் இருக்கு, பிராட்காஸ்ட் இருக்கு. இது என்ன யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், பிராட்காஸ்ட்னா யூனிகாஸ்ட் அப்படின்றது 1 to 1, மல்டிகாஸ்ட் அப்படின்றது 1 to group, பிராட்காஸ்ட் அப்படின்றது 1 to all. அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நான் நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, நான் உங்கள ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சிசிஎன்ஏ கிளாஸ் டீச் பண்ண. இத்தனை பேர் இருக்கணும், நான் கூட ஒரு ஆள் மட்டும் இருக்க கூடாது, எல்லாரும் இருக்கணும். ஆனா நான் ஷெரீஃப் கிட்ட மட்டும் தான் பேசுவேன், உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், நான் அவருக்கு மட்டும் தான் சொல்லி தந்தேன்னா அதுக்கு பேரு யூனிகாஸ்ட். அப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு மட்டும் டேட்டா அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு பேரு யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷன். ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபுல்லா ஹெச்ஆர் இருக்காங்க, பக்கத்துல சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மேனேஜர் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஆனா நான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு டேட்டா அனுப்ப போறேன், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் அப்படி அனுப்பிச்சா மல்டிகாஸ்ட். இருக்கிறவங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சீங்கன்னா அதுக்கு பேரு பிராட்காஸ்ட். இப்ப நான் கிளாஸ் எடுத்துனுக்கு நான் யூனிகாஸ்ட் பண்றேன்னா மல்டிகாஸ்ட் பண்றேன்? அப்படின்னா நான் யூனிகாஸ்டும் பண்ணல, மல்டிகாஸ்டும் பண்ணல. நான் பேசினா இங்க இருக்கவங்களுக்கு கண்டிப்பா கேட்கும். அப்போ நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, சார் சிசிஎன்ஏன்றது ஒரு குரூப் தானே, இந்த குரூப் உள்ளதானே கேட்கும்னா, குரூப்ன்றது எப்ப தெரியுமா? 2 பேர் வந்தாதான் குரூப். நம்மளது குரூப் கிடையாது, நம்மளது எல்லாம் கலந்து இருக்கு. எப்ப குரூப்? நான் சொல்றேன், பக்கத்துல இன்னொரு கிளாஸ் போட்டுட்டேன் எம்சிசினா, அப்பதான் குரூப். 2 குரூப் வந்தாதான் அது குரூப்னு சொல்லுவாங்களே. நம்ம மட்டும் இருந்துட்டு நாங்க ஒரு குரூப், நம்ம ஓபன் நம்பர் சிசிஎன்ஏ நம்பர், ஓகே, இதுலயே எம்சிசி வந்துச்சா, அப்ப எம்சிசி குரூப், சிசிஎன்ஏ குரூப். அப்ப நம்மளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண யாருமே இல்ல, அப்ப நம்ம குரூப்னு சொல்லவே கூடாது. குரூப்ன்றது 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாதான் 2 பேரும் குரூப் பண்ணுவாங்க. நம்ம மட்டும் தான், நம்ம குரூப்பே கிடையாது.
இப்ப மேனேஜ்மெண்ட் அங்க சேல்ஸ்ல ஆள் வந்துட்டாங்கன்னா அப்ப சொல்லலாம் அது சேல்ஸ் குரூப், இது சீசனிங் குரூப். சரி, அப்போ ஐ எம் டூயிங் ப்ராட்காஸ்ட் ஒன் டு ஆல். இப்போ ஐபி அட்ரஸ கிளாஸஸா பிரிச்சுட்டாங்க. கிளாஸ் ஏ, பி, சி, டி, இன்னு. கிளாஸ் ஏவோட ரேஞ்ச் என்னன்னா 0 to 127. கிளாஸ் பியோட ரேஞ்ச் என்னன்னா 128 to 191. கிளாஸ் சியோட ரேஞ்ச் என்னன்னா 192 to 210. கிளாஸ் டியோட ரேஞ்ச் என்னன்னா 224 to 239. கிளாஸ் இயோட ரேஞ்ச் என்னன்னா 240 to 255. கிளாஸ் ஏனா அவங்க ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட். கிளாஸ் பினா 2 நெட்வொர்க் 2 ஹோஸ்ட். கிளாஸ் சினா 3 நெட்வொர்க் 1 ஹோஸ்ட். கிளாஸ் டில நெட்வொர்க்கும் இல்ல ஹோஸ்டும் இல்ல, அதை மல்டிகாஸ்ட்காக வச்சிருக்காங்க. கிளாஸ் இல அதுல நெட்வொர்க்கும் இல்ல ஹோஸ்டும் இல்ல, அதை ப்ராட்காஸ்ட் பண்றதுக்கும் ஆர்என்டி பண்றதுக்கும் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா கிளாஸ் டியும் கிளாஸ் இயும் என்னது இன்வாலிட் ஐபி. அந்த ஐபி உங்களால யூஸ் பண்ணவே முடியாது. அப்ப ஏன் வச்சிருக்காங்கன்றது ஃபண்டமெண்டல புரியாது. நான் கோர் டாபிக் எடுப்பேன், அப்பதான் புரியும். இருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் இப்ப சொன்னா ரியல் டைம்ல வேலை செய்யறவங்களுக்கு புரியும், ஆனா ஃப்ரெஷருக்கு புரியாது. அதனால இப்ப யாருக்கும் சொல்லி தர மாட்டேன். அப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு அரவிந்த்ங்க, அரவிந்த் நம்ம டார்கெட் என்ன? இப்ப இல்ல, நார்மலா நேத்து பேசணும்ல. சரி, கரண்ட் டாபிக் இல்ல, நேத்து 5 நாளும் டார்கெட் தான். அதுக்கு நடுவில் டார்கெட்டே சொல்ல மாட்டேன். ஓகே, இதெல்லாம் வந்து என்ன படிச்சுட்டு இருக்குன்னு கேட்டு அவ்வளவுதான். டார்கெட் ஒன்னே ஒன்று தான். 2 கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி டேட்டா ஷேரிங் பண்ண வச்சிருக்கோம். ஈவினிங் பேட்ச் நேத்து முடிச்சுட்டாங்க. நம்ம இன்னும் 2 நாள்ல முடிச்சிடும் அந்த ப்ராக்டிகலா. அப்போ அந்த 2 கம்ப்யூட்டருக்கும் ஐபிஎஸ் பண்ணணும். ஷெரீப் போயிட்டு டில இருந்து இல இருந்து அசைன் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணணும்? புது பேட்ச் வந்து படிக்கணும். கை போவே கூடாது 224க்கு. நான் சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆக்டேட். ஓகே, ஷெரீஃப் கம்ப்யூட்டர் உட்கார வச்சுட்டேன். நான் பின்னாடி இருந்து பாக்குறேன். ஷெரீஃப் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு போயிட்டு 255.10.72 போட்டாவே நான் என்ன புரிஞ்சுப்பேன்னா ஷெரீஃப் ஒன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. ஓகே சார், தப்பு பண்ணக்கூடாதா? நீங்க தான் தப்பு பண்ணி வந்திருப்பீங்கன்னா ஏன் ட்ரைனிங் எப்படின்னா ஒரு சில விஷயம் தப்பே பண்ணக்கூடாது. நான் ஆசைப்படுறது. ஓகே, 2 போனாவே தேரி தேரி தப்பு இல்ல. அப்ப பிராக்டிகல் உட்கார கூடாது. தேரி படிச்சுட்டு பிராக்டிகல். ஓகே, சரி. அப்போ ஐபி அசைன் பண்ண போறீங்கன்னா ஏ பி சில இருந்து தான் ஐபி அசைன் பண்ணணும். டிஇ எங்கேயுமே அசைன் பண்ண முடியாது. நீங்க கோர் டாபிக் வந்தாலும் எந்த டிவைஸுக்கும் அசைன் பண்ண முடியாது. அப்ப ஏன் இருக்குன்னு வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அந்த ஐபிஎஸ்லாம். ஓகே, அப்போ நான் ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். இந்த 2 மினிட்ஸ்ல இந்த டேபிளை எழுதாதீங்க. ஃபர்ஸ்ட் எழுதி வேஸ்ட் ஆயிடும். எழுதாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட்ல எடுத்துக்கணும். 2 மினிட்ஸ் அப்புறமா மொத்தமா அழிச்சிடும். இதுக்கு மேல நம்ம கிளாஸ் இந்த டேபிள் காட்டவே மாட்டேன். ஆனா என் பசங்களுக்கு நோட்லாம் பார்க்காம இந்த டேபிள் அப்படியே மைண்ட்ல இருக்கு. அதனால 2 மினிட்ஸ் டைம். சும்மா டக்குன்னு யாரையும் கொஸ்டின் கேட்பேன். அதுக்கேத்த மாதிரி என்ன மத்தத்தை அடிக்கணும், வேற வழியில கிடையாது. மத்தத்தினது அது ஜஸ்ட் 2 மினிட்ஸ்.
ஓகே நானும் சார். ஓ என்னோட நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் முக்கியம். என்னோட நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஐபிய பார்த்த அடுத்த செகண்ட் அந்த ஐபி என்ன கிளாஸ், தென் அந்த ஐபில எத்தனை நெட்வொர்க் இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் இருக்குன்னு நோட்டை பார்க்க சொல்லும். நான் ரெடி பண்றது அப்படிதான். நோட்டை பார்த்து நோட்ல போய் படிங்க, ஃபர்ஸ்ட் இங்கேயே படிச்சு முடிச்சிடும். அப்ப இது கிளாஸ் ஏவா பிஎஸ்சியா? கிளாஸ் ஏ. ஏன்னா எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. ஒரு நெட்வொர்க்கு 3 ஹோஸ்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. சரியா? இப்போ 172.10.254.18 இது ஏவா பிஎஸ்சியா? பியா. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். என்னன்னா ஃப்ரெஷருக்கு சொல்றேன், ஃப்ரெஷருக்கு எதுவுமே தெரியாது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இதை பார்த்தா பி போல இருக்கும், இதை பார்த்தா ஏ, இதை பார்த்தா டி, இதை பார்த்தா ஏ போல இருக்கும். அப்ப என்ன சொல்றது, ஏவா பியானா எப்பவுமே எதை பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஆக்டேட் பேஸ் பண்ணி தான் கிளாஸ். ரெண்டாவது ஆக்டேட்லாம் பார்த்தவன், அதுக்கு தான் நான் பண்ண மாதிரி நீங்க பண்ணக்கூடாதுதான் கிளாஸ் எடுத்து. நான் தப்பு தான் படிச்சேன், நீங்க அப்படி படிக்கக்கூடாது. அப்போ எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆக்டேட் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆக்டேட் பேஸ் பண்ணி தான் அது என்ன கிளாஸ்னு பார்க்கணும். என்னது? கிளாஸ் பி. அப்ப கிளாஸ் பினா 2 நெட்வொர்க்கு 2 ஹோஸ்ட். அடுத்தது 192.168.10.7 ஏவா பியா சியா? சி. சினா எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்? 3 நெட்வொர்க் 1 ஹோஸ்ட். அப்ப நீங்க பார்க்காமயே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கிளாஸ் போற ஃப்ளோல எல்லாம் கரெக்டா வரும். இருங்க ஸ்போ, நாளைக்கு ஒரு ஐபி எழுதணும். சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் நோட்டை பார்த்துட்டு ரேஞ்சை கண்டுபிடிச்சிட்டு வரேன்னா அதை நீங்க பார்த்துட்டு வருதுக்குள்ளயோ அடுத்த டாபிக் போயிடும், உங்களுக்கு டாபிக்கே புரியாது. அதனாலதான் இப்ப ரெடி பண்ணிட்டேன். அப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போய் படிச்சிட்டீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். சரி, இப்ப நான் இன்னொரு ஐபி எழுதுறேன். .50.0.0.10 இது ஏவா பிஎஸ்சியா? ஏனா எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்? ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட். இப்ப நெட்வொர்க்னா என்ன, ஹோஸ்ட்னா என்னன்றதை படிக்கலாம். நெட்வொர்க் அப்படின்றது எக்ஸாம்பிள் படி சொல்லணும்னா ஸ்ட்ரீட் நம்பர் மாதிரி. ஹோஸ்ட்ன்றது என்ன அப்படின்னா அவ்வளவுதான், டோர் நம்பர் மாதிரி. அவ்வளவுதான், முடிச்சுக்கணும். ஐபிஸ் யூஸ்ட் டு ஃபைண்ட் தி லொகேஷன். அந்த லொகேஷனை 2 கொடுத்துருக்கான், ஸ்ட்ரீட் நம்பர் ஒன்று கொடுத்துருக்கான், டோர் நம்பர் கொடுத்துருக்கான். அப்போ இதுக்கு என்னமா அர்த்தம், தமிழ்ல சொல்ல போனா கதைப்படி 50வது தெருவுல எத்தனாவது வீடு? 10வது. சொல்ல போனா 0.0.10வது வீடு. அது என்ன 0.0.னா, இல்ல ஒருத்தவங்க வீட்டு அட்ரஸ் பார்த்துருப்பீங்க, 17/18/21 இருக்கும். 3 டோர் நம்பர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? என்ன சரி பார்த்துருக்கியா? இப்போ இருக்கு. ஓகே, இது பார்த்துருக்கீங்களா? இந்த 21/18 இதுவும் இருக்கு. யாரா பார்த்துருக்கீங்களா? என்ன பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல, எங்கெல்லாம் ஞாபகம் இல்லை, நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரியே இருக்கு. 4 நம்பர் இருக்கான்னு தெரியல, 3 நம்பர் பார்த்துருக்கேன். ஓகே, பழைய நம்பர் புது நம்பர்னு ஒன்று இருக்கும், அது என்ன நம்பர்னு தெரியல, அது அந்த காலத்து நம்பர் இருக்கு. ஆனா அப்போ இதுதான் உங்க வீட்டு நம்பர்னு வச்சுக்கோங்க. நீங்க எத்தனாவது தெருல இருக்கீங்கன்னா 6வது தெருல இருக்கீங்க. அப்போ நீங்க யாருன்னா கேட்டா என்னமா சொல்லுவீங்க? 6வது தெருல 17 கீழே 18 கீழே 21 வீடு இல்லைங்களா? அதுதான் மேல இருக்கு. 50வது தெருவுல இங்க கீழேன்னு சொல்ல மாட்டோம், 0.0.10th வீடுன்னு. அப்ப லாஜிக் என்னன்னா, இது தெரு, இது டோர் நம்பர். அப்படி படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். அப்ப இதை ஷார்ட்டா, ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. அப்போ 0/0/10 இருந்தா இப்படி சொல்ல மாட்டோம், 10வது வீடு ஷார்ட்டா முடிச்சிடும். அதேதான் இங்கேயும். என்னன்னா இதுக்கு தமிழ்ல எனக்கு புரிஞ்ச போல நான் கிளாஸ் எடுப்பேன். என்னன்னா 50வது தெருவுல எத்தனாவது வீடு? 10வது வீடு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 50வது தெருவுல 21வது வீடு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா 50வது தெருவுல 20.20.21வது வீடு அப்படின்னு சொல்லணும். அப்ப இதையே 0.0 சொல்லனா, ஜீரோக்கு வேல்யூ இல்லாததுனால சொல்லல, வேணும்னா சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆனா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, 50வது தெருவுல 21வது வீடுன்னு.
0.0.21 சொல்ல மாட்டாங்க, ஜீரோக்கு வேல்யூ இல்லாதனால. அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நெட்வொர்க்னா என்ன, ஹோஸ்ட்னா என்னன்னு. ஆனா இப்ப இன்டர்வியூல கேட்டா 50வது தெரு 10வது வீடுன்னு சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு புரியும். அப்ப இது கிளாஸ்ல உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு சில எக்ஸாம்பிள் சொன்னோம்னா எக்ஸாம்பிள் இங்கே விட்டுருணும். எக்ஸாம்பிள் புரிஞ்சிச்சா? இப்ப டெக்னிக்கலா படிக்கலாம். டெக்னிக்கலா படிச்சு என்ன சொல்லணும்னா 50 நெட்வொர்க்ல 50வது தெருன்னு சொல்லக்கூடாது. 50 நெட்வொர்க்ல எத்தனாவது ஐபி? 10th ஹோஸ்ட்னு சொல்லலாம், 10th ஐபின்லாம். ஒரு சில நெட்வொர்க் இன்ஜினியர் 10th ஹோஸ்ட்னு வாரு, ஒரு சில நெட்வொர்க் இன்ஜினியர் 10th ஐபின்னு வாரு. நான் 10th ஐபின்னு ஹோஸ்ட்னு யூஸ் பண்ண பிடிக்கல. அப்ப நான் அப்கமிங் கிளாஸ் என்ன சொல்லுவேன்னா 50 நெட்வொர்க்ல 10th ஐபி வேணும். அப்ப நீங்க சொல்லுங்க இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? எஸ். அப்படின்னா இது ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். ஆஃப்லைன் ஜாலியா அட்டன் பண்ணாதீங்க, கரெக்டா கவனிங்க. 50 நெட்வொர்க்ல 10.10.10th ஐபின்னு சொல்லணும். ஓஸ்ன்னு சொல்லணும், தப்பு கிடையாது. அப்போ என்ன ப்ரொனன்சியேஷன் கேட்டா 50.10.10.10 சொல்லக்கூடாது. ப்ரொனன்சியேஷன் சொல்ற விதமே வேற. ஓகே, சொல்ற விதத்தை கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப இந்த ஐபிக்கு அர்த்தம் 50 நெட்வொர்க்ல 10.10.10th ஐபின்னு சொல்லணும். அப்ப இது சொல்லுங்க, இதுக்கு என்ன ப்ரொனன்சியேஷன்? எல்லாரும் சொல்லுங்க கடகடன்னு. அப்ப நீங்க எவ்வளவு சொல்லுங்க வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ ஆஃப்லைன் பவரா இருக்கும். ஓகே, நீங்க பேச ஆரம்பிக்கணும், அடுத்தவங்கள பார்க்காதீங்க, உங்க ஆன்சர் நீங்க சொல்லுங்க, அடுத்தவங்க சொல்றானோ இல்லையோ. அப்ப லாஜிக் 50 நெட்வொர்க்ல 20.10.20 ஐபி. சரி, இப்ப மாட்டிப்பீங்க நம்புறேன். இப்ப இது என்னன்னு சொல்லுவேன்? அப்படின்னா நான் படிக்க சொல்ல, நான் எப்படி படிச்சேன்னா 172 நெட்வொர்க்ல 50.50.20 படிச்சவனா? அப்படி கிடையாது, தப்பு அது. ஏன்னா இது என்ன கிளாஸஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். இது ஏவா பியா சியா? பி. பினா எத்தனை நெட்வொர்க், எத்தனை ஹோஸ்ட்? n டாட் n டாட் h டாட் h. அப்போ யாருன்னா கேட்டா என் சிஸ்டம் 172 நெட்வொர்க்னு சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அப்பயே புரிஞ்சுக்கோ பையனுக்கு எதுவுமே தெரியல. இப்போ உங்க சீனியர் கேட்கிறாரு, சரி உங்க சிஸ்டம் எந்த நெட்வொர்க்ல இருக்குன்னு. சார் என் சிஸ்டம் 172 நெட்வொர்க்ல இருக்குன்னா சரி ஒழுங்கா பார்த்து சொல்லுங்கன்னு. இல்ல சார் நான் பார்த்துட்டேன் 172 தான் அப்படின்னு சொன்னாருன்னா ஷெரீஃபுக்கு விஷயம் தெரியாது. அப்ப சொல்ல சொல்ல என்ன சொல்லணும்னா 172.50 நெட்வொர்க்னு சொல்லணும். 172.50 நெட்வொர்க்ல 50.20ன்றது ஐபி, ஹோஸ்ட் ஐபி. புரிஞ்சுதா? சரி, அப்ப லாஸ்ட் இன்னொன்னு கேக்குறேன், சொல்லுங்க, வீடியோ போலாம். One 192.192.192.192 pronunciation டக்குனு சொல்லுங்க ஆஃப்லைன். சூப்பர். அப்படின்னா இது கிளாஸ் சி, 3 நெட்வொர்க் ஒரு ஹோஸ்ட். அப்ப என்ன சொல்லணும்னா 192.192.192 நெட்வொர்க்ல 192 ஹோஸ்ட், 192 ஐபி. புரியுதா? சொல்ற விதெல்லாம் கத்துக்கோங்க நிறைய. சரி, இப்போ ஒரு கொஸ்டின். இது ஒரு ஐபி. இந்த ஐபில how many network bits are there? சின்னதா கேக்குற ஒரு கொஸ்டின். இது ஒரு ஐபி. இந்த ஐபில எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு கேக்குறது. எத்தனை இருக்கு? பழைய பேட்ச் வேணும், புது பேட்ச் மட்டும். 24 32 வேற ஆன்லைன். சூப்பர். வேற யாரும் சொல்லுங்க. இந்த மாதிரி அன்மியூட் பண்ணி பேசினா எனக்கும் ஜாலியா இருக்கும். புது பசங்க மட்டும்தான், பழைய பசங்க பேசுறது. இந்த ஐபில எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு கேக்குறாங்க. 24 சார். 24 சார் 32 சார். சரி, இது எப்படி ஒருதுக்கு 8 பிட். சரி, ஓகே, நான் சொல்லித்தரேன். கரெக்ட் தான். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஏவா பியா சியான்னு தெரியும்.
ஏ பியா சியா? சி. n டாட் n டாட் n டாட் h. அப்ப நீங்க பாக்குறது 4 ஆக்டேட் கரெக்டா? இது ஒரு ஆக்டேட், இது ஒரு ஆக்டேட், இது ஒரு ஆக்டேட், இது ஒரு ஆக்டேட். ஏன்னா ஐபில டோட்டலா 4 ஆக்டேட் இருக்கு. அந்த கொஸ்டினை நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த கொஸ்டின் என்னது? எத்தனை நெட்வொர்க் ஆக்டேட்னு கேட்கல, எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு கேட்டான். இது நெட்வொர்க்ல இது ஒரு ஆக்டேட். ஒரு ஆக்டேட்ல எத்தனை பிட் இருக்கும்? 8. இது உள்ள 8 பிட் இருக்கு. நெட்வொர்க் பிட் ஃபுல்லா கணக்கு பண்ணீங்கன்னா 32 வரும். அவன் ஃபுல்லா எத்தனை பிட் இருக்குன்னு கேட்கல, அவன் நெட்வொர்க்ல எத்தனை பிட் இருக்குன்னு கேட்கறான். அப்ப இது உள்ள ஒரு 8 பிட், அப்ப இது உள்ள ஒரு 8 பிட். 8 8 8 எவ்வளவு ஆச்சு? அப்போ how many நெட்வொர்க் பிட்ஸ்னா 24 நெட்வொர்க் பிட் இருக்கும். சார் இதானே சார் நானும் சொன்னேன் அப்படின்னா, நீங்க சொன்னது கரெக்ட் தான், பட் நான் ஒத்துக்க மாட்டேன் ஸ்டார்டிங்ல. ஓகே, நான் உங்களுக்கு ஓகே சொல்றேன். என்ன ஆகும்னா எல்லாம் 24 ஆகும். நீங்க சொன்ன 24க்கு சூப்பர் பண்ணிட்டு அடுத்தவங்க யோசிக்க கூட மாட்டாங்க. எல்லாம் 24 என்ன சார் சூப்பர் சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு 24 அப்படி கேட்டதுனால தான் 24 சொல்லாம 32 16. அப்ப லாஜிக் அப்ப லாஜிக் என்னன்னா how many network bits. இதை மக்க படிக்க முடியாது, இது புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு மக்க படிச்சுட்டீங்கன்னா நாளைக்கு கிளாஸ் வாங்க புரியாது. நிறைய பசங்க கஷ்டப்படுறது நாளைக்கு டாபிக்ல இங்க மக்க படிக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, இது ஒரு பாக்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் 1 ஆக்டேட் ஈக்குவல் டு 8 பிட். இது ஒரு பெரிய பாக்ஸ், இது ஒரு பெரிய பாக்ஸ், இது ஒரு பெரிய பாக்ஸ். ஒரு பெரிய பாக்ஸ்க்குள்ள எத்தனை குட்டி பாக்ஸ் இருக்கும்? 8 குட்டி பாக்ஸ் இருக்கும். அதான் பிட்டு. அவன் எந்த குட்டி பாக்ஸை கேட்கறான்னா நெட்வொர்க்ல இருக்க குட்டி பாக்ஸ் சொல்லுங்கன்றான். அப்ப இது உள்ள 8 நெட்வொர்க் குட்டி பாக்ஸ் இருக்கு, இது உள்ள 8 நெட்வொர்க் குட்டி பாக்ஸ் இருக்கு, இது உள்ள 8 நெட்வொர்க் குட்டி பாக்ஸ் இருக்கு. பெரிய பாக்ஸ் ஆக்டேட், இது குட்டி பாக்ஸ். அப்ப 24. அப்ப அடுத்த கொஸ்டின் என்னன்னா எத்தனை பெரிய பாக்ஸ் இருக்குன்னு கேக்குறான். நெட்வொர்க்ல எத்தனை பெரிய பாக்ஸ் இருக்கு? அவ்வளவுதான். இதுதானே பெரிய பாக்ஸ். உள்ள கணக்கு போடக்கூடாது. பெரிய பாக்ஸ் 1 2 3. அப்ப ஆக்டேட்னா பெரிய பாக்ஸ், பிட்னா குட்டி பாக்ஸ். அப்படி கிளாஸ் முடிங்க. 3 இருக்கு. இப்போ இப்ப ஆன்சர் கண்டிப்பா கரெக்டா பண்ணணும். கரெக்டா பண்ணாதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அர்த்தம். தப்பா பண்ணாலும் பரவாயில்ல, நான் சொல்லி தருவேன். அதுக்காக பண்ணாம கொடுத்துறாதீங்க. எத்தனை ஓஸ்ட் குட்டி பாக்ஸ் இருக்குன்னு கேக்குறான். பிட்னா குட்டி பாக்ஸ். அப்ப எத்தனை ஓஸ்ட் பிட் இருக்கு? 8 இருக்கு சார். நல்லா யோசிச்சு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுக்கோங்க. இல்ல 1 இல்ல 32. சரி, ஓகே. அப்போ இது ஒரு பெரிய பாக்ஸ். இதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல, ஏன்னா அதெல்லாம் நெட் இருக்கு. இது ஒரு பெரிய பாக்ஸ். ஒரு பெரிய பாக்ஸ்க்குள்ள எத்தனை குட்டி பாக்ஸ் இருக்கும்னா 8 இருக்கும். அப்ப how many host bitனா 8. அப்ப அடுத்த क्वेश्चन என்ன கேட்க போறோம் தெரியும் உங்களுக்கு? how many host octet. எத்தனை ஹோஸ்ட்ல பெரிய பாக்ஸ் இருக்கு? ஒண்ணே ஒண்ணா இருக்கு. புரியுதா? இதான் லாஜிக். என்னன்னா நாளைக்கு வருஷம் இதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸ் ஜாலியா இருக்கும். இல்லைன்னா சுரேன் என்ன பேசுறாருன்னு உங்களுக்கு புரியாது. நாளை ஏதாவது தாண்டி தான் வந்திருக்கு. ஓகே, சோ பிட்னா என்ன, ஆக்டேட்னா என்ன, நெட்வொர்க் பிட் கணக்கு பண்றதும் தெரியணும், ஹோஸ்ட் பிட் கணக்கு பண்றதும் தெரியணும், நெட்வொர்க் ஆக்டேட் கணக்கு பண்றதும் தெரியணும், ஹோஸ்ட் ஆக்டேட் கணக்கு பண்றதும் தெரியும். சரி, ஸோ தட்ஸ் ஆல் டாபிக். பட் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்து இந்த செஷன் முடிச்சிடும். நல்லா யோசிச்சு பாருங்க. நைட் வீட்டுக்கு போயிட்டு எத்தனை பேரு நோட் ஓபன் பண்ணீங்க? ஹேண்ட் மட்டும் ரைஸ் பண்ணு. ஆன்லைனா இருக்கட்டும் ஆஃப்லைனா இருக்கட்டும், மனசாட்சி தொட்டு தான் சொல்லணும். நம்ம பார்க்கல சொல்லிட்டு குத்துங்க கைக்கு கூட. எத்தனை பேரு வீட்டுக்கு போயிட்டு நோட் ஓபன் பண்ணி லைட்டா ரைஸ் பண்ண? 1 2 3 4 5. சரி, ஆன்லைன்ல ஓகே. திருபுனேஷ் வேற கீழே ஹேண்ட் ரைஸ் இருக்குமே, இல்ல சாட் கூட போடுங்க. ஓகே, சபரி சும்மா குத்துமை போய் சொல்லக்கூடாது. நீங்க உங்களை யோசிச்சு சொல்லுங்க. இல்லையா நான் பண்ணனே. ஓகே, குட். ஓகே, ஆன்லைன்ல ஒரு 3 பேர், சரிங்களா? 4 பேரா 5 பேர், ஓகே 6 பேர். ஆஃப்லைன்ல ஒரு 5 பேர். சரி, நோட் ஓபன் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னா கமிட்மெண்ட்ஸ். நீங்க ஜாபுக்கு போகணும், ஜாப் முடிச்சுட்டு வரணும், அதுக்கே டயர்ட் ஆயிருவீங்க. அடுத்த நாள் காலை 5 மணிக்கு 5:30 மணிக்கு எழுந்திருக்கும். பட் இன் கேஸ் யாரெல்லாம் நோட் ஓபன் பண்ணாம
இந்த சீசனை அட்டன் பண்றீங்களோ அட்டன் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். இன்னும் 10 நாள் கழிச்சு உங்களால இங்க எந்த கொஸ்டினையுமே பேஸ் பண்ணவே முடியாது. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னா, எனக்கு கிளாஸ் புரிஞ்சிருச்சு, என்ன ஆர்டிஎம் டெஸ்ட் புரிஞ்சிருச்சு, பிஓஇ புரிஞ்சிருச்சு, பிஓ இன்ஜெக்டர் புரிஞ்சுன்னு சொல்லிட்டு வீட்டுல நோட் ஓப்பன் பண்ணாம இருங்க. ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு டேட் என்ன 23யா, அடுத்த 3ஆம் தேதி பாருங்க. வேணா எழுதி வச்சுக்கணும். நோட் ஓப்பன் பண்ணாமே பண்ணாதீங்க. டெய்லி கிளாஸ் வாங்க, கிளாஸ் புரிய வச்சிருவேன். கிளாஸ்ல டவுட்டே இருக்காத அளவுக்கு ஓரளவுக்கு எடுத்துருவேன். ஆனா நோட் ஓப்பன் பண்ணாதீங்க வீட்டுல. அடுத்த 3ஆம் தேதி வந்து உங்ககிட்ட ஆர்டிஎம் டெக்ஸ், பிஓ இன்ஜெக்டர் எதனா கேட்டேன்னா நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்ப உங்க ஐக்கியூ லெவல் அதிகம். ஓகே, ஒருத்தர் வீட்டுல நோட்டே போட மாட்டாங்க. பட் எல்லாரும் அப்படி கிடையாது. அப்ப லாஜிக் என்னன்னா, ஓகே நேத்து ஓபன் பண்ணல, இன்னைக்கு ஓபன் பண்ணல, இன்னொரு 10 நாள் ஆயிடுச்சு. 11ஆவது நாள்ல இருந்து நீங்களே சுரேன் எப்படியாவது படிச்சு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும் நீங்களே நினைச்சாலும் ஆக முடியாது. ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறேன்னா, நான் காலேஜ் முடிச்சது கையோட ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சேன். காலேஜ் முடிச்சு சீசனை படிச்சேன். சீசனை படிச்சுட்டு ஒரு 1 இயர்ல ட்ரைனர் ஆயிட்டேன். அப்பத்துல இருந்து நானும் இப்பதான் கணக்கு போட்டு பார்த்தேன். என் கணக்கு வழி 5 வருஷம் நான் ட்ரைனிங்ல இருக்கு. இப்போ உங்ககிட்ட என்ன சொல்றேனோ அதே தான் எல்லா கிளாஸும் சொல்றேன். 5 வருஷம் ட்ரைனிங்ல எப்படி இருந்தாலும் ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பேன். 5000 ஸ்டூடெண்ட்டும் 10,000 ரூபாய் கட்டுறாங்க. ஆனா பாதி பேர் படிக்கிறதே இல்லை. ஏன்னா வீட்டுல நோட் ஓப்பன் பண்ணல. அதுக்கப்புறமா பாதி பேர் நடுவுல வந்து சொல்லுவாங்க, சுரேன் எனக்கு பாதி டாபிக்கே புரியல, எனக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 days நோட் ஓப்பன் பண்ணாம ப்ராஜெக்ட் வந்துட்டு அப்புறமா வீட்டுல படிக்கலாம்னு ஆசைப்படுவாங்க. நீங்க அப்போ 11ஆவது நாள் வந்து படிக்கலாம் நீங்களே நினைச்சாலும் 10 நாள் போர்ஷன் ரீகால் பண்ண முடியாது. அதை ரீகால் பண்றதுக்குள்ளயோ எத்தனை நாள் முடிஞ்சிடும்? 5 நாள் அப்ப நீங்க அது முடிக்கிறதுக்குள்ள 5 நாள் வந்துடும். அதை முடிக்கிறதுக்குள்ள 5 நாள் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேலோட்டமா படிச்சுப்போம், உள்ள எல்லாம் போக வேண்டாம். இதெல்லாம் நானும் பண்ணதுதான். எப்படி யோசிப்பீங்கன்னா, எதுக்கு சார் இன்டெப்தா எடுக்கிறாரு, அவ்வளவு படிக்க தேவையில்லையே, இன்டர்வியூ அவ்வளவு கேட்க போறாங்க, 40 நாள் தான் கோர்ஸ், முடிச்சுப்போம். மேலோட்டமா படிச்சு இன்டர்வியூ ரெடி ஆகிப்போம். டே 1ல எப்படி இருக்கிறோம் இன்ட்ரெஸ்ட், டே 1ல ரவுட்டர் ஸ்விட்சஸ் எல்லாம் உள்ள லாகின் பண்ணி இருக்கிறத எல்லாத்தையும் பண்றோம்னு இருக்கும். டே 30 டே 25 போன முடியும் கோர்ஸை முடிச்சுப்போம். இன்டர்வியூல அவ்வளவா கேட்க போறாங்க. இன்டர்வியூ போனா ரவுட்டர் கையில கொடுத்து கான்ஃபிகரேஷன் பண்ண சொல்லுவாங்க. வாட் இஸ் வாட் தானே கேட்க போறாங்க. மாறும். எனக்கு அப்படிதான் மாறுச்சு, உங்களுக்கு அப்படிதான் மாறும். யாருக்குன்னா நோட்டை ஃபர்ஸ்ட் 10 days ஓபன் பண்ணலாம். இதெல்லாம் நடந்திருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எந்த ட்ரைனிங்கும் சொல்ல மாட்டாங்க. நீங்க எங்க வேணா சீசன் அட்டன் பண்ணுங்க, இந்த கதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், முடிஞ்சதுன்னா இன்னைக்கு நைட்டு போயிட்டு உட்கார்ந்து டே 1 டே 2 டே 3 டே 4 4 நாள் தான் முடிஞ்சிருக்கு. அழகா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னா அதை நாளைக்கு எடுத்துன்னு வந்து வாட்ஸ்அப் குரூப்லயும் கேட்கலாம், இல்ல என்கிட்ட வந்து லைவாவும் கேட்கலாம், பார்க்கலாம். சுரேன் அந்த டாபிக் புரியவே இல்லைன்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா எல்லா ரெக்கார்டிங்கும் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ரெக்கார்டிங் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ரெக்கார்டிங்கும் வந்து இருக்கு, எல்லாம் போயின்னு இருக்கு. நீங்க வீட்டுல நோட் ஓபன் பண்ணணும். அரவிந்த் இன்னைக்கு நைட்டு நோட் ஓபன் ஆகும், சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு நைட்டு நோட் ஓபன் ஆகும். ஓகே, அதேதான் ஷெரீஃபும் சரி, நேற்று ஓபன் பண்ணீங்கன்னா சந்தோஷம். இன்னைக்கு ஒரு 1.5 மாசம் இந்த கண்ட்ரோல்ல கண்டிப்பா என் பேட்ச் இருக்கும். என்னடா இதெல்லாம் கேட்கிறாருன்னா கண்டிப்பா கேட்பேன். வேற வழியில உங்களுக்கு 1.5 மாசத்துல உங்களை நான் வேற மாதிரி ஷைன் பண்ணுவேன். ஓகே, முன்னாடி வேற நம்ம வேற இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்போ இது ஏன் இன்ஸ்டியூட். இன்னும் நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, அதெல்லாம் பேசிக் ஸ்விட்ச் வாங்கியிருக்கேன். ரொம்ப பேசிக் அதெல்லாம், டிபி லிங்க் அதெல்லாம். ஓகே, அதை வாங்கியிருக்க ரீசன் என்னன்னா, இங்க இருக்க ஸ்விட்ச் எல்லாம் ரேக்ல இருக்கும், இது இங்க எடுக்க முடியாது. அங்க இருக்க ஸ்விட்ச் எல்லாம் உங்க கையிலேயே கொடுத்துருவேன். ஓகே, 5 நாள் முடிஞ்சிச்சுன்னா லேப்டாப் எடுத்து சொல்லுவேன். நீங்களே அந்த ஸ்விட்சில் போட்டு நீங்களே நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி நீங்களே ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணி கம்யூனிகேஷன் வர வைக்கணும் எங்கேயே உட்காந்து. பட் அந்த ஸ்விட்ச் எடுக்க முடியாது ரேக்ல. அப்போ அதை ஃபீல் கிடைக்காது உங்களுக்கு, என்னடா ரேக்லயே வச்சிருக்காரு. அதை யோசிச்சு பார்த்துன்னா சரி பேசிக் ஸ்விட்ச் வாங்கி போடுவோம்னு சொல்லிட்டு ஒரு 5-6 ஸ்விட்ச் எடுத்து போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்ப எல்லாம் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் உங்களை எப்படி ரெடி பண்ணணும்னு. அந்த பிளானை நீங்க கோஆபரேட் பண்ணணும். கோஆபரேட்னா என்னது, வீட்டுல போய் படிக்கணும். இங்க படிக்கிறதுல நாலேஜா கிடைக்கிறதுல சும்மா நான் படம் பார்த்தது மாதிரி படம் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுறீங்க. வீட்டுல போய் எப்படியாவது படிங்க. அப்புறமா வீக் ஆயிட்டீங்கன்னா ரொம்ப டவுன் ஆயிடுவீங்க. அதனால இன்னைக்கு இந்த செஷன் போதும், நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். தட்ஸ் ஆல். Thank you. சார் ஒரே ஒரு டவுட் சார். ஹலோ சொல்லுங்க சார். சார், அது நேற்று டைப்ஸ் ஆஃப் நிக் கார்டில் வயர்ட் நிக் கார்டில் ஈத்தர்நெட் அப்புறம் எஃப்ஓசி சொன்னீங்கல்ல சார். ஆமா சொல்லுங்க. அது ஒரு வாட்டி ஈத்தர்நெட்னா B2Eன்னு சொன்னீங்க, எஃப்ஓசினா B2Lன்னு சொன்னீங்க. அது ஒரு வாட்டி என்னதுன்னு மட்டும் ஒரு வாட்டி. நிக்கில 2 விதமான வயர்டு நிக் கார்டு இருக்கு.
ஈத்தர்நெட் போர்ட் வச்சு வரும். ஈத்தர்நெட் போர்ட் வச்சு வருது அப்படின்னா இதுல நீங்க என்ன கனெக்ட் பண்ணலாம்னா யூடிபி கேபிள் கனெக்ட் பண்ணலாம். இதுல ஃபைபர் போர்ட் வச்சு பட் நம்மளுக்கு அது வராது, கம்ப்யூட்டர் இருக்கலாம், சர்வருக்கு தான் ஃபைபர் போர்ட். அப்ப ஃபைபர் போர்ட்ல என்ன கனெக்ட் பண்ண முடியாது, யூடிபி கேபிள் கனெக்ட் பண்ண முடியாது, ஃபைபர். நிக்காரோட ஃபங்க்ஷன் என்னன்னா உள்ள இருக்க பைனரியை கன்வெர்ட் பண்ணும். எங்கேயோ பைனரி இருக்கும், இந்த கம்ப்யூட்டருக்குள்ளயும் பைனரி இருக்கும். நீங்க யூடிபி போட்டிருக்கீங்க, அப்போ மீடியம் என்னன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல். ஃபைபர் போட்டிருக்கீங்க, மீடியம் என்னன்னு கேட்டீங்கன்னா லைட் சிக்னல். அப்ப இந்த நிக்கார்டு என்ன பண்ணும்னா பைனரி டு எலக்ட்ரிக்கலா கன்வெர்ட் பண்ணிடும். ஆனா டாக்குமெண்டேஷன் டவுன்லோட் பண்ணி எழுதுனீங்கன்னா B2L இருக்கும். செகண்ட் கிளாஸ் டாக்குமெண்ட் எழுதி பாருங்க, B2L இருக்கும். அப்ப திடீர்னு புரியாது, என்ன எழுதி வச்சிருக்காரு B2L. அப்ப அதான் அவரு கேட்கிறாரு, சுரேன் ஏதோ B2L L2B போட்டிருக்கீங்க, என்ன சுரேன் மறந்துரும் தான் சொல்றேன். இப்ப அவர் நோட்டை பார்த்ததுனால தப்பிச்சாரு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இருக்கிறத அப்படியே எழுதி போயினே இருப்பீங்க, இதுவும் நடக்கும். ஓகே, இப்ப B2L அதை பார்த்துட்டு B2L நோட்ல பண்ணுவீங்க, அது B2L என்ன கவனிச்சவே மாட்டீங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கவனிச்சு பார்த்ததுனால என்னன்னு கேட்டாரா ரீகால் பண்ணிக்கலாம். அப்போ பைனரி டு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிக்கல் டு பைனரி. ஃபைபர் நிக்கார்டு என்ன பண்ணும்னா பைனரி டு லைட் சிக்னல், லைட் சிக்னல்ஸ் டு பைனரி. அப்போ நான் எழுத சொல்ல டாக்குமெண்ட்ல B2L போட்டிருப்பேன், இதுக்கு B2E E2B போட்டிருப்பேன். அப்போ இன்னைக்கு எடுத்ததுனால ஏதோ தப்பிச்சு முடிஞ்சிருச்சு. 10 நாள் கழிச்சு எடுத்தீங்கன்னா அப்ப அங்க வந்து கேட்டீங்கன்னா சொல்லி தர மாட்டேன். 10 நாள் கழிச்சு மீடியம் பத்தி சொல்லி தரணும், நான் எப்படி சொல்லி தர முடியும்? அப்ப என்ன டாபிக் போயிட்டு இருப்பேன்னா கையில 5 சுவிட்ச் கொடுத்துருவேன், 5 சுவிட்ச் 3 ரவுட்டர் வச்சு பிராக்டிஸ் பண்ணி இருப்பீங்க. அப்ப வந்து இதை கேட்க கூடாது, சரியா? ஓகே, அந்த இது உள்ளே கார்டு இருக்கும், அந்த கார்டுல நம்ம அடிஷனல் என்ன பண்ணணும்னா நம்ம சர்வர்ல இருக்கிற ராக் சர்வர். ஆமா கரெக்ட். அதுல ஸ்பீடு இருக்குல்ல, நீங்க சொல்ல 10G இருக்கு, 40G இருக்கு. ஃபைபர் கார்டு, FOC கார்டு பார்க்கல. எஸ், ஓரளவுக்கு கிளாஸ் முடிஞ்சுக்க நம்புறேன். நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். நிறைய படிங்க, நாளையில இருந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன். கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாதுன்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ தேங்க்யூ.